श्रीमते रामानुजाय नमः। श्रीमद्वरवरमुनये नमः। कोदण्डे ज्येष्ठनक्षत्रे मण्डंकुडि परोद्भवं चोलोर्व्यां वनमालांशं भक्तपत्रेनुमाश्रये. ஆழ்வார்களுக்குள்ளே தொண்டரடிப்பொடி ஆழ்வாருடைய வைபவத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். மன்னியசீர் மார்கழியில் கேட்ட இன்னு மாநிலத்தீர் என்னிதனுக்கு ஏத்தமெனில் உரைக்கேன் தொன்னுபுகழ் மாமறையோன் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் பிறப்பால் நான்மறையோர் கொண்டாடும் நாள் என்று மணவாள மாமுனிகள் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அவதரித்த அந்த திருநக்ஷத்திரத்தினுடைய வைபவத்தை தெரிவிக்கிறார். மார்கழி மாசம் கேட்டை நட்சத்திரத்திலே மண்டங்குடி என்கிற க்ஷேத்திரத்திலே அவதரித்தார். விப்ரநாராயணர் என்ன இயற்பெயர் திருநாமத்தை கொண்டிருந்தார். ஜாயமானம் ஹி புருஷம் எம்பஷ்யேத் மதுசூதனஹா சாத்விக சது விக்னேயா சபை மோக்ஷார்த்த சிந்தகா என்ன சாஸ்திரம் சொல்லுகிறா போலே இவ்வாழ்வார் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே பெருமானாலே கட்டாட்சிக்கப்பட்டார். புண்டரீகாட்சனான எம்பெருமானுடைய நெடுநோக்கு பார்வை இவர் பேர்ல விழுந்ததினாலே சத்வகுணமே இவருக்கு அதிகரித்து இருந்தது. ரஜோகுணம் தமோகுணம் இவரிடத்திலே சிறிதும் கலசாமல் சுத்த சத்வகுணத்தோடு கூடியிருந்ததினால் இந்த ஜீவாத்மா பரமாத்மாவுக்கே அடிமை சேஷப்பட்டது. ஸ்வத்வம் ஆத்மனி சஞ்சாத்தம் சுவாமித்வம் பிரம்மணி ஸ்திதம். பரபிரம்மம் தான் சுவாமி, ஜீவாத்மா சொத்து. ஆகவே சொத்தான நாம் பரமாத்மாவுக்கு அடிமை செய்வதுதான் முறை, அதுதான் நமக்கு தகுந்தது என்று அறுதியிட்டார். அதற்கேற்ப பெருமானுக்கு என்ன கைங்கரியம் பண்ணலாம் என்று ஆலோசித்தவர் பெருமானுக்கு மிகவும் பிரீதி புஷ்ப கைங்கரியத்திலே. நாடாத மலர் நாடி நாள்தோறும் நாரணன் கீழ் வைக்கவே வகுக்கின்னு பாசுரத்தில் ஆழ்வார் தெரிவித்தார். நாடாத மலர் நாடி, ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கேயோ போய் தேடி கொண்டு வந்து அரிய மலர்களை எல்லாம் கொண்டு வந்து இட வேண்டும் என்று அதற்கு பொருள் அல்ல. நாடாத மலர் நாடினா இந்த புஷ்பம் பெருமானுக்கே என்ற விருப்பத்தோடு, இது வேறு ஏதோ பிரயோஜனத்துக்காக பெருமானிடத்துல கொடுக்கல, ஏதோ ஒரு பயனை கருதி அதனால இதை இடவில்லை, இதை கொடுப்பதே நமக்கு பேரு, நம்மால இந்த எம்பெருமான் ஏற்றுக்கொள்ளுகிறான்னா அதை விட வேற என்ன வேண்டும் என்று அந்த ஆனந்தத்தோடு இந்த புஷ்பத்தை பெருமானுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். ஆராய்ந்து பார்த்து அந்த பெருமானுடைய திருவடிகளுக்கு எப்பேற்பட்ட நல்ல புஷ்பங்களை எல்லாம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று விருப்பத்தோடு கொடுக்க வேண்டுமா. அப்படி கொடுத்தால் எம்பெருமான் மிகவும் சந்தோஷிக்கிறான் என்று புஷ்பத்துக்கு மிகவும் உகக்கிறானாம் எம்பெருமான். அதை அறிந்தார். இவருக்கு முற்பட்டவரான பெரியாழ்வாரும் இதே புஷ்ப கைங்கரியத்திலே நந்தவனம் அமைத்து மாலை கட்டி சமர்ப்பித்தார் என்பதையும் அறிந்தார். அதனால புஷ்ப கைங்கரியம்தான் உயர்ந்தது. அதிலேயும் துளபத் தொண்டாய தொல்சீர் என்று திருத்துழாய் மாலை, திருத்துழாயை சேகரித்து அதையும் அந்த மாலையிலே சேர்த்து வைத்து ரொம்ப அழகான அந்த மாலைகளை கட்டி பெருமானுக்கு சமர்ப்பித்து வந்தார். அத்தனை ஆச்சரியமான கைங்கரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த இவருடைய அந்த ஒரு கதியிலே திடீரென்று நடுவில் ஒரு திருப்பம் ஏற்பட்டது. யாரோ ஒரு வேஷ்யை தேவதேவி என்று பெயர் கொண்டிருப்பவள், அவள் அந்த தான் இருந்த அந்த இடத்திற்கு வந்து, அதாவது ஆழ்வார் நந்தவனம் அமைத்திருந்த அந்த இடத்திற்கு வந்து நந்தவனத்தை பார்த்து ஈடுபட்டு, சரி இந்த நந்தவனம் யாருடையது, யார் இத்தையெல்லாம் பராமரிக்கிறார் என்று தெரிந்து கொள்ள விருப்பத்தோடு கேட்டாள். அப்பத்தான் அவருக்கு தமக்கையான அக்கா தெரிவித்தாள், இது விப்ரநாராயணர் என்பவராலே வளர்க்கப்படுகிற நந்தவனம் என்று தெரிவித்தார். அப்படியா, அவர் எப்படிப்பட்டவர் என்ன அவரையும் பார்த்தாள். ரொம்ப எம்பெருமானிடத்திலே ஈடுபட்டவராய், வேறேதும் அறியாதவராய், நந்தவனத்தை எப்படியெல்லாம் பார்த்து அதை வளர்க்க வேண்டுமோ செப்பனிட வேண்டுமோ அந்த கைங்கரியத்திலேயே ஈடுபட்டு கொண்டிருந்தார். அப்படிப்பட்டவரை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டு, நம் அழகிலேயும் கண் வையாமல் இப்படி தொண்டிலேயே ஈடுபட்டிருக்கிறாரே, இது கூட சாத்தியமா என்று வியப்படைய அப்பொழுது இருவருக்கும் பேச்சுவார்த்தை நடந்தது. அக்காவும் தங்கையும் பேசிக்கொண்டார்கள். உனக்கு ஒரு சவால் இடுகிறேன், எப்படியாவது உன்னுடைய அழகை காட்டி நீ இவரை மயக்கினாயானால் அப்ப நீதான் உத்தமி, இந்த பெண்களுக்குள்ளேயே அழகான பெண்களுக்குள்ளே நீ மிகவும்
முக்கியமானவள்னு உனக்கு பெருமை ஏற்படும். நான் உனக்கே 6 மாத காலம் அடிமையாக இருந்து தொண்டு புரிகிறேன் என்று தமக்கை சொல்ல, அப்படியா, நானும் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று அவளும் ஏற்றுக்கொண்டு, நான் என் அழகை காட்டி உன்னை வசீகரித்து ஜெயித்தால் நீ எனக்கு தொண்டு செய்வாய். அப்படி நான் ஒருவேளை தோற்றுவிட்டால் நான் உனக்கு அடிமையாக இருந்து தொண்டு செய்கிறேன் என்றெல்லாம் பேசி இருவருமாக அப்படி முடிவு செய்து கொண்டு தன்னுடைய ஆபரணங்கள் சொத்து அனைத்தையும் விட்டுட்டு ரொம்ப சாத்விகையைப் போலே சத்துவகுணமுடையவளைப் போல அலங்கரித்து கொண்டு இவரிடத்திலே வந்து சேர்ந்தார் என்ன அந்த சரித்திரத்தை எல்லாம் பார்த்தோம். பின்னர் ஒரு காலத்திலே 6 மாத காலம் இப்படி இருந்த பிற்பாடு திடீரென்று ஒரு நாள் மழை பெய்து அந்த மழையிலே அவள் நனைந்திருக்க கண்டு உள்ளே வா என்று அழைத்த பிற்பாடு அவளிடத்துல ஈடுபடத் தொடங்கினார். அதற்கு பின்னர் அனைத்தையும் மறந்து அவளே கதி என்று கிடந்தார்னு பார்க்கிறோம். இப்படி ஒரு நிலை அவருக்கு ஏற்படுமா? எம்பெருமானாலேயே முற்பட்டு கட்டாட்சிக்கப்பட்டவருக்கு கூட இந்த கதி ஏற்படுமா என்றால் யாருக்கும் எந்த நிலைமை வேண்டுமானாலும் வரலாம். வருகிற சமயத்தில் அதை எப்படி தவிர்க்க வேண்டும், இந்த உலகத்து விஷயங்கள் எல்லாம் எவ்வளவு கொடிதானவை, அது எவ்வளவு ஆபத்தானவை என்பதையெல்லாம் புரிய வைக்க வேண்டுமே. இந்த மாதிரியான இவருடைய பெரியவர்களுடைய சரித்திரத்துல இதையெல்லாம் அமைத்து உலகத்தவர்களுக்கு உணர்த்தினால்தான் நமக்கெல்லாம் நம்பிக்கையே வரும். ஏதும் நடக்கவில்லை, அவர் பாட்டுக்கு உயர்ந்தவராக பிறந்தார், பக்தின்னு அதிலே ஈடுபட்டவராக இருந்தார், இறுதியில பெருமானுடைய திருவடிகளை அடைந்தார்னா நமக்கு நம்பிக்கை ஏற்படுமா? அப்படியெல்லாம் அவர் ஒருத்தரால்தான் இருக்க முடியும், நம்மாலெல்லாம் அப்படியெல்லாம் இருக்க முடியுமான்னு கேள்வி கேட்டு விடுவோம். அப்ப நம்முடைய மனதிலையும் இதையெல்லாம் பதிய வைக்க வேண்டும். எப்பேற்பட்ட துன்பங்கள் வந்தாலும் எப்படிப்பட்ட விஷயங்கள் நம்ம ஈடுபடுத்த வேண்டும்னு ஒரு விருப்பத்தோடு வந்தாலும் அந்த விஷயங்களை எல்லாம் நாமல் புறக்கணித்து அதிலே கண் வையாமல் நமக்கு எது முக்கிய லட்சியமோ அதிலே மட்டும்தான் ஈடுபட்டு இருக்க வேண்டும் என்பதைத்தான் இதன் மூலமாகத்தான் நமக்கு நிர்ணயித்து கொடுக்கிறார்கள். சாஸ்திரம்ங்கிறது நிறைய விஷயங்களை உபதேசிக்கும். எத்தனையோ வேதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள் அனைத்தும் இருக்கிறதே. இதுல தத்துவார்த்தங்களாக நிறைய அமைந்திருக்கும். சிலருக்கு உபனிஷத்து அதனுடைய அர்த்தங்களை நன்றாக அறிய வேண்டும், கீதையில என்ன சொல்லி இருக்கிறதுன்னு அறிய வேண்டும் என்பதிலே மட்டும் நோக்காக இருப்பார்கள். அதையெல்லாம் நன்ன காலக்ஷேபம் பண்ணி நன்றாக ஞானத்தை சம்பாதித்து கொள்ளுவார்கள். ஆனால் அவர்களுக்கு இந்த இதிகாச புராணங்கள் கதைகளிலெல்லாம் நாட்டமே இருக்காது. உயர்ந்த தத்துவார்த்தங்கள் அறிய வேண்டும், என்னது தத்துவம், எது சாஸ்திரங்கள்ல தேரின அர்த்தம் என்பதை நிர்ணயித்து அறிய வேண்டும், விசாரம் பண்ண வேண்டும்னு அதிலேயே ஈடுபட்டிருப்பவர்களாக சிலர் இருக்கலாம். ஆனால் எல்லோருக்கும் அந்த மாதிரி புத்தி கூர்மை உண்டா? நல்ல கூர்மையான அறிவோடு ஆராய்ந்து அறிவதுங்கிறது முடியுமான்னா முடியாதே. அப்படிப்பட்ட சாமானியப்பட்டவர்களுக்கெல்லாம் இப்ப எப்படி இந்த ஞானத்தை கொடுப்பது? நல்ல கூர்மையான அறிவோடு இருப்பவர்கள் நல்ல சாஸ்திரங்களை ஆராய்ந்து அதுல என்ன தத்துவங்கள் விளக்கப்பட்டு இருக்கிறதுன்னு அறியலாம், உபனிஷத்தா வாசித்து அதனுடைய அர்த்தங்களை பெறலாம். ஆனால் நம் வாழ்க்கையில அன்றாடம் பல விஷயங்களை சந்திக்கும் பொழுது அப்ப தடுமாறாமல் இதுதான் சரி, இப்படித்தான் கடைபிடிக்க வேண்டும்னு முடிவு செய்யும் பொழுது அப்ப இடைஞ்சல்கள் வருமே. தத்துவார்த்தத்தை மட்டும் தெரிந்து கொண்டிருந்தால் இப்ப எப்படி கடைபிடிப்பது என்பதுல சற்று கஷ்டங்கள் இருக்கத்தான் இருக்கும். ஏன்னா யாரும் கடைபிடித்து பார்த்தால்தான் நமக்கும் இதை போலத்தான் கடைபிடிக்க வேண்டும்ங்கிற அறிவே ஏற்பட்டு கடைபிடிக்க முடியும். அப்ப வெறுமனே தத்துவார்த்தங்களை மட்டும் நாம அடிப்படையாக கொண்டால் அப்ப கடைபிடித்தல்ங்கிறது இல்லாமலே போகும். அதனால பெருத்த கஷ்டங்கள் வரும் பொழுதோ, நம்முடைய வாழ்க்கையில துன்பங்களை சந்திக்கும் பொழுதோ நாம் அதையெல்லாம் எதிர்கொள்ள முடியாமலே போய் இறுதியில என்ன ஆகும்னா கிடைத்த தத்துவார்த்தங்களும் நம்மை விட்டு நழுவிவிடும். நல்ல உபனிஷத்துகள் அறிந்திருக்கிறேன், கீதை அறிந்திருக்கிறேன்னு பெருமையோடு இருந்தால் இந்த மற்ற சரித்திரங்களையோ சிறந்த பாகவதர்களுடைய அந்த அனுஷ்டானங்கள் அவர்கள் என்ன கடைபிடித்தார்கள்ங்கிறத புரிந்து கொள்ளாமல் போனால் இப்ப என்ன ஆகும்னா சற்று நேரம் சற்று காலம் அது நன்றாக இருக்கும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலேயே துன்பங்கள் இல்லை இன்பங்கள் மாறி மாறி வருகிற அந்த சமயத்திலே எதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? இன்பம் வந்தாலும் அதை பெரிதாக கொள்ளக்கூடாது, துன்பங்கள் வந்தாலும் ஒடிந்து போகக்கூடாதுங்கிறதெல்லாம் நமக்கு அவ்வளவு சட்டென்று அதை அனுஷ்டிக்க முடியாது, கடைபிடிக்க முடியாது. ஆனால் ஏற்கனவே இந்த மாதிரி இன்ப துன்பங்களை சந்தித்து அதை கடைபிடித்தவர்கள் இருந்தார்கள்னு பார்த்தால் அப்பதான் நம்மால கடைபிடிப்பதற்கு அது உறுதுணையாக இருந்து நம்மை நல்வழிப்படுத்தும். அதற்காகத்தான் எம்பெருமானே இந்த மாதிரியான ஜீவாத்மாக்களை திருத்தி ஆழ்வார்களாக ஆக்கி அவர்களுடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரியான இன்ப துன்பங்களை வைத்து பாருங்கள், இவர்களுக்கே இத்தனை இன்ப துன்பங்கள் நேர்பட்டாலும் மனது உடையாமல் சஞ்சலம் அடையாமல் உறுதியாக இருந்து பின்னர் என்னை அடைந்திருக்கிறார்கள் என்று காட்டி கொடுக்கிறார்.
ராமனே கண்ணனாகவோ ராமனாகவோ எம்பெருமான் அவதரித்ததே இதற்குத்தான். வெறும வேதங்களை பிரம்மாவின் மூலமாக வெளிப்படுத்தினால் மட்டும் போராது, வேதத்துல கூறப்பட்ட தர்மங்களை நாம் ஆச்சரித்து காட்ட வேண்டும். ராமோ விக்கிரகவான் தர்மஹா கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் என்று தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் கண்ணன் அவதரித்தான், ராமன் அவதரித்தான். ஆனால் அவர் பல தர்மங்களை அனுஷ்டித்து காட்டினாலும் நமக்கு நம்பிக்கை ஏற்படவே இல்லையா? அது என்ன ராமனுக்கு தெரியாதா? சீதை பிரிந்திருக்கிறாள்ங்கிறது ராமனுக்கு வருத்தத்தை கொடுத்தாலும் என்றோ ஒரு நாள் கண்டிப்பா சீதையை அடைவேங்கிற உறுதி அவரிடத்துல இருந்தது. நன்றாக தெரியும் பரமாத்மா தான் அவதரித்திருக்கிறார். அப்ப அவருக்கு என்ன மறதியா? எதேனோ இந்த கஷ்டங்கள் எல்லாம் வெறுமனே பார்ப்பதற்கு இருக்கிறதே தவிர உண்மையில் அவருக்கு எதுவும் தெரியாததுங்கிறதே கிடையாதுன்னு நாமே சொல்லிவிடுவோம். இப்ப அவர் சந்தித்த இந்த துன்பங்களை எல்லாம் நமக்கு ஒரு முன்னோடியாக கொண்டு ராமனே இதையெல்லாம் சந்தித்திருக்கிறார், நாமும் சந்திக்கலாம்ங்கிற அந்த நம்பிக்கை நம்ம இடத்துல வராது. ஏன்னா அவர் பரமாத்மா, தெய்வம் தெய்வம் தான். தெய்வத்துக்கு தெரியாதுன்னு ஒண்ணு உண்டா? அவருக்கு எல்லாம் தெரியும், அதனால அவர் கஷ்டப்படாமல் நல்ல உறுதியோடு இருந்தார் என்று சொல்லி முடித்து விடுவோம். அதனால தான் யாரும் அவரை பற்றவும் வரவில்லை. கண்ணனை பற்றுவதற்கு எத்தனை பேர் வந்தார்கள்? யாரோ ஒரு விதுரர், ஒரு மாலாக்காரர், என்ன 2-3 பேர், சில கோபிமார்கள், இவ்வளவுதான் கிடைத்தார்களே தவிர எல்லோரும் கண்ணனை கண்டு தெரிந்து உன் திருவடிகள் தான் சரணம்னு பற்றினோமான்னு பார்த்தால் காணப்படவில்லையே. அப்ப பரமாத்மா தாமே பிறந்து தர்மங்களை அனுஷ்டித்தாலும் நமக்கு நம்பிக்கை வருவதுங்கிறது சிரமம். ஏன்னா அவர் பரமாத்மா, அவருக்கு இயலாததுன்னே ஒண்ணு கிடையாதே. எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் நடத்தக்கூடிய சாமர்த்தியம் அவரிடத்து உண்டு. அப்ப அவர் சந்தித்த இன்பங்கள் துன்பங்கள்ங்கிறது நமக்கு ஒரு முன்னோடியாக இருந்து நம்மை வழிநடத்துவதுங்கிறது நடக்காது. அதனால தான் கையோய்ந்து போய் போறோம், இனி நாம அவதரிக்க வேண்டாம், ஜீவாத்மாக்களை திருத்தி அவர்களுக்கு ஞானத்தை கொடுப்போம், அவர்கள் வாழ்க்கையில இந்த மாதிரியான இன்ப துன்பங்களை சந்திக்குமாக செய்து அப்பொழுது அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து அவர்கள் இதுல எப்படி மீண்டு வருகிறாருங்கிறத உலகத்தவர்களுக்கு புரிய வைத்தால் அப்ப அவர்களும் இதை போலவே நாமும் திருந்துவதற்கு வாய்ப்பு உண்டு என்ன நம்பிக்கையோடு முயற்சிப்பார்கள் என்பதற்காகத்தான் இப்படி ஆழ்வாருடைய சரித்திரத்திலே ஒரு வினோதமான இப்படி ஒரு கட்டத்தை, ஒரு துன்பத்தை ஆழ்வாருக்கு கொடுக்குமா போல எம்பெருமான் செய்திருக்கிறார். கடைசியா நாம என்ன பார்த்தோம்? அந்த திருவரங்கநாதன் அவரே ஒரு சிறுவனாக வந்து அங்க இருக்கக்கூடிய தங்க வட்டில் எம்பெருமானுக்கு திருவாராதனத்துக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பஞ்சபாத்திரங்களுக்குள்ளே சுத்தோதக வட்டில், அது தூய்மையான தங்கத்தாலே செய்யப்பட்ட அந்த வட்டிலை எடுத்து நேர தேவதேவியின் இடத்துல கொண்டு போய் கொடுத்து, அடியேன் விப்ரநாராயணனுடைய சிஷ்யன், உமக்கு கொடுக்க சொல்லி அவர் அனுப்பி இருக்கிறார் என்று சொல்லி கொடுத்தார். ஆனந்தத்தோடு தேவதேவியும் அதை ஏற்றுக்கொண்டு விப்ரநாராயணனை உள்ளே வர சொல்லும் என்று சொல்லிவிட்டாள். இவரும் போய் அவரிடத்துல சொல்லி உம்மை உள்ளே அழைக்கிறாள் என்று சொல்லிவிட்டு இப்படி சிறுவனாக வந்த நம்பெருமாள் மறைந்து போனார். அதற்கு பின்னாடி என்ன நடந்தது என்பதுதான் மேற்கொண்டு பார்க்க வேண்டும். அனந்தரம் பொழுது விடிந்தவாறே திருக்காப்பை நீக்கின வளவிலே சந்நிதியிலிருந்த தபணிய சுத்தோதக பாத்திரத்தை காணாமல் கோயில் பரிகரத்தாரடைய பயப்பட்டு ராஜகர்த்தருக்கு அறிவிக்க, அடுத்த நாள் விடியற்காலை சுப்பிரபாதமாச்சு. சன்னதியை திறந்து பார்த்தால் திருக்காப்பை நீக்கின வளவிலே சன்னதிக்குள்ள இருந்த தபணிய சுத்தோதக பாத்திரம், தபணியன்ம தங்கம், தூய்மையான தங்கத்தாலே ஆக்கப்பட்ட அந்த வட்டில் பாத்திரத்தை காணாமல் கோயில் பரிகரத்தாரடைய அங்க இருக்கக்கூடிய அத்தனை பரிசாரகர்கள், அத்தனை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பயப்பட்டு, என்னாச்சோ தெரியலையே, ராத்திரி இருந்தது, கார்த்தால சன்னதியை திறந்து பார்த்தால் வட்டிலை காணவில்லையே என்று ராஜகர்த்தருக்கு, ராஜாவினுடைய ஆட்கள் அந்த சேவகர்களுக்கு அறிவிக்க, நிச்சுலா புரீந்திரனான ராஜாவும் கேட்டு, செய்தி இப்ப ராஜாவுக்கு போய் சேர்ந்தது. அவரும் கேட்டு நம்பியார் பரிசாரகர் முதலானாரை பிடித்து தண்டிக்க. அப்ப கோவில் நம்பியார், கோவிலுக்கெல்லாம் பாதுகாப்பு யாரோ அவர் தான் நம்பியார். அடுத்து பரிசாரகர்கள், கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள், அவர்களையெல்லாம் அழைத்து தண்டிக்க போகிறேன் என்று சொல்ல, அவ்வளவிலே ஜல ஆகரணார்த்தமாக வந்த தேவதேவியகத்து கடச்சேட்டி. அதே சமயத்திலே தீர்த்தம் கொண்டு வர வேண்டும், தீர்த்தத்தை அந்த குளத்திலேயோ இல்ல கிணத்திலேயோ இறைத்து கொண்டு எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்பதற்காக தேவதேவி அகத்து கடச்சேட்டி அப்படின்னா அங்க அவளுடைய அகத்திலே வேலை செய்யக்கூடிய ஒரு பெண். அவள் தான் தினப்படி போய் குடத்துல தீர்த்தம் கொண்டு வரக்கூடிய பணியை அவள் செய்து கொண்டிருக்கிறாள். அவள் அங்கு வந்து தன்னோடு சம்பந்தமுடையான் ஒருவனை பாதிக்க கண்டு, அவருடைய யாரோ உறவுக்காரர் ஒருத்தர் இப்படி கைங்கரியபரரா இருக்கிறார், அவருக்கு திடீர்னு ராஜா ஏதோ தண்டனை கொடுக்கிறேன்னு இப்படி மிரட்டுகிறாரே, என்னாச்சு, ஏன் இப்படி நடந்தது, ஏன் அவருக்கு இந்த துன்பம் ஏற்பட்டது, இதுவென் என்று விசாரிக்க, என்னன்னு விசாரிப்போம் என்று அந்த வேலை செய்பவள் வேலைக்காரி அவள் போய் விசாரித்தாலாம்.
அந்த பாதைப்படா நிற்கிறவர்கள், அதே சமயத்துல அங்க துன்பப்பட்டு கொண்டிருப்பவர்கள் தபனீய பாத்திரம் காணாமல் போனதை அவளுக்கு சொல்ல, இதனாலதான் என்னை ராஜா தண்டிக்கிறான்னு தெரிவிக்கிறான். என்ன காரணம்? உள்ள இருந்தக்கூடிய தங்க வட்டிலை காணவில்லை என்று அந்த விஷயத்தை சொல்ல, அவளும் கேட்டு ஸ்ரீ விப்ரநாராயணன் எங்கள் தேவதேவிக்கு ஒரு ஸ்வர்ண பாத்திரம் கொடுத்திருக்கிறான். இவள் வேலைக்காரி தானே, அதனால தன்னுடைய எஜமானி அவள் கிரகத்துல என்ன நடந்ததுங்கிறது இவளுக்கு தெரியும். எங்களுடைய தேவதேவி தலைவிக்கு விப்ரநாராயணன் ஒரு ஸ்வர்ண பாத்திரத்தை கொடுத்திருக்கிறான். அவள் மெத்தை தலையணையின் கீழே வைத்திருக்கிறது. அதுவும் எங்க இருக்கிறதுன்னா, அவள் நன்ன ரொம்ப ஒசந்த தங்கமா இருக்கே, இத மாதிரி வெளியில இது வரைக்கும் பார்த்தது இல்லையேங்கிறதுக்காக ரொம்ப ஜாகிரதையா பத்திரப்படுத்தணும்னு தன்னுடைய தலையணை மெத்தை தலையணைக்கு கீழே வைத்திருக்கிறாள் என்று இந்த விஷயத்தை சொல்ல, அவர்களும் கர்ணாமிரதமான இவ்வார்த்தையை கேட்டு, வயிற்றுல பாலை வாத்தோன்றோமே அந்த மாதிரி காதுக்கு இனிமையான இந்த வார்த்தையை கேட்டு, நல்ல வேளை நாம தான் ஏதோ குத்தம் புரிந்து விட்டோமோ என்று பயப்பட்டு கொண்டிருந்தோம், நம்மிடத்துல குற்றம் இல்லையாம், தேவதேவியினுடைய கிரகத்துல இருக்கிறது என்று தெரிந்து அந்த விஷயத்தை போய் ராஜகர்த்தருக்கு சொல்ல, ராஜாவுக்கு இந்த விஷயத்தை சொல்ல, அவர்களும் வந்து இவர்களை பிடித்து கொண்டு அவள் கிரகத்தை சோதித்து அந்த வட்டிலையும் எடுத்துக்கொண்டு, உடனே ராஜ சேவகர்கள் எல்லாம் வந்து இந்த கடச்சேட்டி யாரு ஜலத்தை தூக்கி கொண்டு போகணும்னு வந்திருக்கிறாளோ அந்த பணிப்பெண் வேலைக்காரி அவளோடே சென்று தேவதேவியினுடைய கிரகத்துக்கு போய் அங்க எல்லா இடத்தையும் ஆராய்ந்து பார்த்து அந்த வட்டிலையும் எடுத்துக்கொண்டு தேவதேவியையும் விப்ரநாராயணரையும் பிடித்து கொண்டு வந்து, இருவருமா சேர்ந்திருக்கிறார்களா, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இப்படி செய்திருக்கிறீர்களா என்று இருவரையும் பிடித்து கொண்டு விப்ரநாராயணன் பிடித்து கொண்டு வந்து ராஜாவின் முன்னே விட, ராஜாவுக்கு முன்னாடி சேவகர்கள் இந்த இருவரையும் கொண்டு போய் பிடித்து நிறுத்துகிறார்கள். அரசனும் வேஷையை குறித்து, இப்படி பெருமாளுடைய பாத்திரத்தை நீ வாங்கலாமோ என்ன அந்த பெண்ணிடத்துல விசாரிக்கிறாள். இது எம்பெருமான் நம்பெருமாளுடைய ஸ்வர்ண பாத்திரம்னு பார்த்தாலே தெரியலையா, இப்பேற்பட்ட உயர்ந்த பாத்திரத்தை நீ எப்படி வாங்கி கொள்ளலாம் என்று கேட்க, பெருமாளுடைய பாத்திரத்தை நீ வாங்கலாமோ என்ன, நாயந்தே நான் பெருமாளதென்று அறியேன், எனக்கு என்ன தெரியும் இது பெருமாளுடைய பாத்திரம்னு எனக்கு தெரியல, ஆனா ரொம்ப உயர்ந்த தங்கத்தால் ஆனதுங்கிறது மட்டும் தெரிந்தது, இது எம்பெருமானுடைய சொத்துங்கிறது எனக்கு தெரியாது. இவள் தன் வட்டிலென்று தன் தூதன் அழகிய மணவாளன் என்பான் ஒருவன் கையிலே வரவிட்டான். இதோ இங்க இருக்கிறார விப்ரநாராயணன், இவர் தான் தன்னுடைய தூதன் சிஷ்யன் மூலமாக இது தன்னுடைய வட்டில்னு சொல்லி என்னிடத்துல கொடுத்தான். நான் அதை அப்படியே நம்பி வாங்கி என்னிடத்துல வைத்துக் கொண்டேன், அறியாமல் வாங்கினேன், எனக்கு தெரியவே தெரியாது, தெரியாமல் வாங்கி கொண்டேன் என்ன அந்த தேவதேவியும் சொல்ல, இவரும் நமக்கு ஒரு தூதனும் இல்லை. இதை கேட்ட உடனே அவர் பதறி போயிட்டார். நமக்கு யாரு தூதன், நாமே கையில காசு இல்லாதவன் ஒன்னும் இல்லாதவன் இவள் வீட்டு வாசல்ல எப்ப உள்ள போகலாம்னு காத்து கொண்டிருக்கிறேன், நமக்கு ஒரு தூதனா ஒரு தொண்டனா இப்படி எல்லாம் யாரும் இல்லையே, நமக்கு ஒரு தூதனும் இல்லை, நான் வட்டிலையும் அறியேன், இப்படி ஒரு வட்டிலே எனக்கு தெரியவே தெரியாது, இந்த ஒரு விஷயம் நடந்ததுன்றதே எனக்கு தெரியாதே என்ன. அவளும் உண்டு என்ன, கிடையவே கிடையாது, இவர் தான் கொடுத்து அனுப்பினார், உண்டு பொய் சொல்லுகிறார்னு அவள் தெரிவிக்கிறாள். இவரும் இல்லை என்ன, மாறி மாறி 2 பேரும் இப்படி வாக்குவாதம் நடக்கிறது. இப்படி உபயருடைய விவாதமும் கேட்டு அரசனும் அந்த வேஷையை அபராத தண்டம் வாங்கி வட்டிலையும் பெருமாளுக்கு சமர்ப்பித்து, என்ன பண்ணலாம், 2 பேரும் பேசிட்டே இருக்கா, சரி அப்புறம் விசாரிக்கலாம், முதல்ல இப்ப பண்ணின அபராதத்துக்கு தண்டம், அதற்காக என்ன காணிக்கையோ அதை திருப்பி கொடுக்க வேண்டும் என்று அதற்கு அவளிடத்துல அந்த தேவதேவியின் இடத்துல அபராத தண்டம் வாங்கி வட்டிலையும் பெருமாளுக்கு சமர்ப்பித்து, ஆச்சா இப்ப விப்ரநாராயணர் தானே கொண்டு கொடுத்தார்னு அவள் சொல்லி இருக்கிறாள், ஆகவே அவரை விசாரிக்க வேண்டும், ஸ்வர்ணஸ்தேயுக்த தண்டம் பரீட்சித்து பண்ண கடவோம். தங்கத்தை திருடினால் அது பெரிய குற்றம், அதுல ஏதோ அரண்மனை தங்கத்தை திருடினால் கொஞ்சம் அதிகமான குற்றம், அதுலேயும் ராஜாதிராஜனான நம்பெருமாளுடைய திருவட்டிலேயே திருடினால் எவ்வளவு பெரிய அபராதம். அப்படிப்பட்ட அபராதத்துக்கு என்ன தண்டனை கொடுக்கறதுங்கிறத பரீட்சித்து தான் கொடுக்கணும். இவரோ முன்னாடி ரொம்ப சிறந்த கைங்கரியபரரா இருந்தார், இப்ப ஏதோ கொஞ்ச காலம் இப்ப இப்படி மாறி இருக்கிறார், இவர் பேர்ல இந்த மாதிரி ஒரு பழி வந்திருக்கிறதுன்னா சற்று பரீட்சித்து என்ன உண்மை எது நிஜம்ங்கிறத பார்த்து கொடுக்கலாம் என்று காவலிலே வைத்து ஸ்வகிருகமே போந்தான். சரி இவரை பிடித்து காவல்ல வைப்போம், மேற்கொண்டு விசாரித்து என்ன நடந்ததுங்கிறத தெரிந்து கொண்டு தண்டனை கொடுப்போம் என்று காவல்ல வைத்து தன்னுடைய அரண்மனை கிரகத்துக்கு போனான். அவ்வளவிலே பிராட்டியும் பெருமாளுடனே, முதல்ல பிராட்டியும் பெருமாளும் ஊர்வலமா வரும் பொழுது இந்த 2 பேரும் இப்படி கிடக்கிறத பார்த்துட்டு தான் எப்படியாவது விப்ரநாராயணரை திருத்த வேண்டும்னு ஒரு வார்த்தை பிராட்டி அருளி செய்ய, அதுக்கு என்ன திருத்திட்டா போறது என்று தான் இவள் இந்த விளையாட்டையே செய்தார் நம்பெருமாள். தாமே சிறுவனாக வந்து வட்டில கொண்டு போய் கொடுத்தார். இப்ப கொடுத்ததோடு நிறுத்தி விட்டாரே, அவர் துன்பத்துல காவல்ல இருந்து சிக்கி கொண்டிருக்கிறார், துன்பப்படுகிறார்.
மீண்டும் பிராட்டி கண் குழிவு. இதெல்லாம் பார்த்து அவளால தாங்கிக்கவே முடியல. விப்ரநாராயணர் இனி லீலைக்கு விஷயமாக்காதே, இரக்கத்துக்கு விஷயமாக்கி கொள்ள வேணும். பெருமாள் இத்தனை காலம் இவரை லீலைக்கு விஷயமாக்கினார், இனி இரக்கத்துக்கு விஷயமாக்கி கொள்ள வேண்டும். ரெண்டே ரெண்டு விஷயம்தான். பெருமான் நம்ம எல்லாம் லீலைக்கு விஷயமாக்கினார்னு சொன்னா மீண்டும் மீண்டும் மாறி மாறி பல பிறப்புகள் பிறந்து கொண்டே இருப்போம்னு அர்த்தம். அதை விட்டு இரக்கத்துக்கு விஷயமாக்கினார்னு சொன்னா அதே க்ஷணம் அந்த பிறவியோடு முடித்து கொண்டு வைகுந்த சாம்ராஜ்யமே கிடைக்கும்னு அர்த்தம். எம்பெருமானுடைய நித்திய கைங்கரியமே கிடைக்கும்னு அர்த்தம். அப்ப நம்முடைய முயற்சி ஏதும் அல்ல. பெருமான் நம்மை லீலைக்கு விஷயமாக்க போகிறாரா இல்ல இரக்கத்துக்கு விஷயமாக்க போகிறாரான்னு ரெண்டே ரெண்டு தான். ஆழ்வார்கள் எல்லாம் இறங்கி அருள் இறங்கி அருள்னு பிரார்த்திக்கிறார்களே, அப்ப என்ன லீலைக்கு விஷயமாக்க வேண்டாம், இரக்கத்துக்கு விஷயமாக்க வேண்டும்னு தான் பிரார்த்திக்கிறார்கள். அதையேத்தான் பிராட்டியம் போரும் இவரிடத்துல விளையாடினது. அது இத்தோடு நிறுத்தி கொண்டு இவரிடத்துல கருணையை காட்ட வேண்டும், இரக்கம் பட வேண்டும். என்ன பெருமாளும் ராஜாவின் சொப்னத்திலே எழுந்தருளி பாதி விளையாட்டு தான் ஆயிருக்கு. அதுக்குள்ள பிராட்டியானவள் பதறி போய்விட்டாள். போரும் இப்பவே போய் செய்கிறேன் என்று சொப்னத்திலே எழுந்தருளி ஸ்ரீ விப்ரநாராயணருக்கு பிராரப்த கர்மத்தை இங்கே கழிக்கைக்காக நாமே தபனீய பாத்திரத்தை கொடுத்து தண்டிப்பித்தோம். இத்தனை அல்லது அவர் தண்டியர் அன்று. பிராரப்த கர்மம் அவரவர்கள் இப்போ ஒரு பிறவி எடுத்திருக்கோமே, இந்த பிறவிக்கு காரணம் தான் பிராரப்த கர்மம். ஆரப்தம் தொடங்கிவிட்டது. நாம அனாதி காலமா செய்து சேர்த்து வைத்திருப்பது கர்மம். அதன் 2-3 விதமா பிரிப்பா. ஒன்னு சஞ்சிதம், நிறைய சேர்த்து வைத்திருக்கிறோம். இது வரைக்கும் என்னென்னலாம் நம்முடைய கணக்குல சேமிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிற கர்மம் எல்லாம் சஞ்சிதம்னு பேரு. அந்த சஞ்சிதம் மலமலையா குவிந்திருக்குமா, அதிலிருந்து ஏதோ ஒரு கையளவு எடுத்து இந்த ஜீவாத்மா இந்த கர்மத்தை அனுபவித்து வரட்டும்னு ஒரு பகுதியை பிரித்து இதை அனுபவிக்கட்டும்னு பிரிக்கிறார். பிரித்து அதனுடைய பலனை அனுபவிப்பதற்காகத்தான் பிறவி எடுக்கிறோம். அப்ப அந்த சஞ்சிதத்திலிருந்து ஒரு பகுதி பிரித்து இந்த பகுதியை முழுக்க இவன் செலவழித்து வரட்டும்னு இந்த ஜீவாத்மாவிடத்துல கொடுத்து பிறக்க செய்கிறாரா, அந்த ஒரு சிறு பகுதி தான் பிராரப்தம்னு பெயர். அந்த பிராரப்த கர்மத்துல மீதி என்னென்ன இருக்கோ அது அத்தனையும் கழிக்க வேண்டுமே. அதத்தான் சரணாகதர்களுக்கு ஒரு பெருமை என்னன்னா, பக்தி யோகம் செய்பவர்கள் இந்த பிராரப்தம் முழுவதையும் கழிக்க வேண்டும். அதாவது சஞ்சிதத்துல இருக்கக்கூடிய அத்தனை கர்மங்களையும் கழிக்கணும், பிராரப்தம் முழுவதையும் கழிக்கணும்னு அவர்களுக்கு ஒரு நியமம் இருக்கிறது. ஆனா எம்பெருமானே உபாயம்னு சரணாகதி பண்ணிவிட்டோம்னா பிராரப்தம் முழுவதையும் நாம கழிக்க போறது இல்லை, எல்லாமே பெருமாள் தான் கழிக்க போகிறார். ஆனா இவர்களுக்கு இந்த சரணாகதர்களுக்கு இந்த தேகத்துக்கு உண்டான கர்மம் மட்டும்தான் மிச்சம் வைக்கிறார். பக்தி யோகம் செய்பவர்களுக்கு பிராரப்தம்னு ஒரு சிறு பகுதி எடுத்தாரே, அதுல இன்னும் எத்தனை பாபங்கள் இருக்கோ அத்தனையும் அனுபவிக்க வேண்டும். அது ஒரு பிறவியிலும் முடியலாம், 10 பிறவியும் ஆகலாம், 1000 பிறவியும் ஆகலாம். அது எவ்வளவு நமக்கு கணக்கு தெரியாது, எல்லா கணக்கும் அவருக்கு தான் தெரிய போகுது. அப்படி கணக்கு தெரிந்த அவர் பிராரப்தம் முழுவதையும் அனுபவித்துவான்னு பக்தி யோகம் செய்பவர்களுக்கு விடுகிறான். ஆனா சரணாகதி பண்ணி என்னால் அவ்வளவெல்லாம் பொறுக்க முடியாது, என் கையில் ஏதும் இல்லை, நதர்மனிஷ்டோஸ்மி நச்சாத்மவேதி நபக்திமான் சரணாரவிந்தே அகிஞ்சனகா அனன்யகதிகி சரண்ய என்று பெருமானை பற்றினோம்னு சொன்னால், அப்ப அவர்களுக்கெல்லாம் பெருமான் என்ன செய்கிறான்னா பிராரப்தம் முழுவதும் கழிய வேண்டும் எல்லாம் நிர்பந்தம் இல்லை. அதெல்லாம் சங்கல்பத்தினாலேயே போகட்டும், க்ஷிபாமி அத்தனையும் தொலையட்டும்னு சொன்னால் அது அத்தனையும் தொலைந்து விடும். ஆனா ஒண்ணு மாத்திரம் மிச்சம் வைக்கிறாராம். இந்த தேகம் பிரகிருதம் இப்ப எந்த உடலிலிருந்து சரணாகதி செய்திருக்கிறானோ இந்த உடலுக்குன்னு சில காரணமான கர்மங்கள் இருக்குமா அல்லவா. நாம இப்ப இந்த பிறவி எடுத்திருக்கோம், இதற்குன்னு ஏதோ சில கர்மங்கள் தானே காரணம். அந்த கர்மத்தை இவன் அனுபவித்து முடிக்கட்டும். இந்த உடல் எத்தனை ஆயுஷோ அந்த ஆயுஷ் வரைக்கும் இருந்து கர்மங்களை முடித்த பின்னர் இவரை வைகுந்தத்துக்கு அழைத்து கொண்டு போகலாம்னு காத்திருக்கிறான். அந்த கர்மத்தை இவருக்கு நீக்க வேண்டும். இந்த விப்ரநாராயணர் அவர் அவதரித்திருக்கிறார். அவதரிப்பதற்கு முன்பு அவர் எத்தனையோ கர்மங்களை செய்திருக்கிறார். அவரும் ஒரு ஜீவாத்மா, இந்த சம்சாரியாக இருந்து இங்கே பிறந்தவர் தான். இப்ப பெருமானாலே மயர்வர மதிநலம் அருளப்பெற்றவர். அப்ப அவருக்கு அதற்கு முன்பிருந்த அந்த பிராரப்த கர்மத்தை இங்கே கழிப்பிக்கைக்காக அதையெல்லாம் முடித்தால் தானே இனி மேற்கொண்டு ஏதும் மிச்சம் இல்லாமல் கர்மமே இல்லாமல் இவரை ஆக்கி வைகுந்தத்துக்கு அழைத்து கொண்டு போக முடியும். அதை கழிக்கைக்காக நாமே தபனீய பாத்திரத்தை கொடுத்து தண்டிப்பித்தோம். அப்ப நாம் தான் ஒரு சிறுவனாக இந்த வட்டில கொண்டு போய் இவர் பேர்ல ஒரு குற்றத்தை ஏற்படுத்தி இவர் தான் கொடுத்தார்னு இத்தனையும் செய்தது நாம் தான். நாமே இப்ப அவருடைய கர்மத்தை போக்கடிப்பதற்காக இப்படி செய்வோம். அப்ப இப்படியெல்லாம் பெருமான் நமக்கு உதவுகிறான். நமக்கு துன்பம் வருகிறதுன்னா துன்பத்தை கொடுத்து நம்முடைய அனாதி காலமான கர்மத்தையே பெருமான் கழிக்கிறான். சிறு சிறு துன்பங்களை கொடுத்து மலைமலையான பாபங்களை எம்பெருமான் போக்குகிறான்னு இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும்.
இப்ப துன்பம் வரும் பொழுது சந்தோஷப்படணுமா வருத்தப்படணுமா? நம்முடைய கர்மங்கள் எல்லாம் கழிகிறதுன்னு சொன்னால் அப்ப வருத்தப்படக்கூடாது. ஐயோ ஒரே துன்பமா இருக்கே, இந்த துன்பத்தெல்லாம் எப்படி கடப்பேன், எனக்கு வந்தால் போல இன்னொருத்தருக்கு உண்டான அந்த துன்பத்தையே பார்த்து வருந்துகிறோமே தவிர, நல்ல வேளை பெருமான் எனக்கு துன்பத்தை கொடுத்தான், இதனால் என்னுடைய கர்மத்தை எல்லாம் எம்பெருமான் கழிக்கிறான், அதனால தான் நமக்கு ஒரு மகிழ்ச்சியே ஏற்பட வேண்டும். நானா பார்த்து இந்த கர்மத்துக்கெல்லாம் அனுபவிக்கணும்னு பார்த்தால் எங்கேயோ பெரிய பெரிய அளவுல துன்பப்பட்டு எழுந்திருக்க முடியாத அளவுக்கு துன்பப்படணும். பெருமானா பார்த்து இரக்கத்தோடு அத்தனை பெரிய பாப்பத்துக்கும் ஒரு சின்ன துன்பத்தை இவன் அனுபவித்து போக்கடிக்கட்டும்னு இப்படி எனக்கு ஏதோ சின்ன இந்த அளவுக்கு துன்பத்தை கொடுத்து என்னை நீக்குகிறார்னா அப்ப அவருக்குத்தான் எத்தனை கருணை எத்தனை இரக்கம் என்பதைத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படித்தான் இப்ப ஸ்ரீ வைஷ்ணவர்களான நமக்கே துன்பம் வருகிறதுன்னா என்ன நிலைமையில நாம் அதை யோசிக்க வேண்டும், அதை எப்படி பார்க்க வேண்டும்னா, இதோ தொண்டரடிப்பொடி ஆழ்வாருக்கே இந்த ஒரு நிலைமையை ஏற்படுத்தி அவருடைய பிராரப்த கர்மத்தை எம்பெருமான் போக்குகிறான்னா அப்ப நமக்கும் அதே போலத்தான் எம்பெருமான் செய்கிறான் என்று அதிலே உறுதி கொள்ள வேண்டும். சட்டென்று வராது, பல தடவை சிந்திக்க வேண்டும். அதுவும் துன்பம் வருகிற சமயத்துல இதெல்லாம் ஞாபகம் வரணும். அந்த சமயத்துல இது எத்தனை சொன்னாலும் உள்ளுக்குள்ள போகவே போகாது. மாறி மாறி அதே துன்பச் சுழல் துக்கச் சுழலைன்னு அதிலேயே சுத்தி கொண்டிருக்குமே தவிர அந்த சமயத்துல இதை காதுல விழுமான்னு கேட்டா விழாது. அப்ப என்ன பண்ணலாம், தினப்படி இதை காதுல விழற மாதிரி ஒரு ஏற்பாடு செய்து விட்டால் அப்ப இந்த பழக்கத்திலிருந்து மாறவே மாறாதே. எத்தனை ஆனாலும் சரி, ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது இந்த விஷயத்தை கேட்டால்தான் எனக்கு தரிக்கும் என்ன இதிலே சிறு வயதிலிருந்து பழக்கப்படுத்தி கொண்டால் அப்ப துன்பம் வருகிற அதே சமயத்துல அந்த 1 மணி நேரம் இது காதுல விழுமா விழாதா? விழுந்த சமயத்துல இதனுடைய அந்த ஒரு தாக்கம்ங்கிறது நம்ம இடத்துல கண்டிப்பா இருக்கத்தான் இருக்கும். அப்ப மனது சிந்திக்கும், பதட்டப்படாது. ஆமாம், எத்தனை பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சமாளிக்கலாம், எம்பெருமான் நம்முடைய கர்மத்தை போக்கடிப்பதற்குத்தான் கொடுத்திருக்கிறான் என்று நாமும் சிந்திப்பதற்கே இது ஒரு வாய்ப்பாக இருக்கும்னா அதனால தான் தொடர்ந்து இந்த உபன்யாசங்களை கேட்கணும், அடிக்கடி சத்துக்களோடு பேசிக்கொண்டிருக்க வேண்டும், பாகவத சமாகமத்துல இருக்கணும், ஸ்ரீ வைஷ்ணவர்களோடு கூடி இருக்க வேண்டும் என்றெல்லாம் எதற்கு விதிக்கிறார்கள்னா அப்பதான் மனசு அங்க இங்கன்னு அலையாகாமல் எதோ கண்ட விஷயங்கள்ல ஈடுபடாமல், ஈடுபட்டாலும் அதனால பாதிப்படையாமல் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும்னா அப்ப மெத்தை போலே இதெல்லாம் நமக்கு இருந்து உதவும். அதற்குத்தான் இந்த மாதிரியான சரித்திரங்களை அடிக்கடி கேட்க வேண்டும். எனக்கு எத்தனையோ தடவை ஆழ்வார் சரித்திரம் தெரியுமே, எதுக்கு மறுபடியும் மறுபடியும் கேட்கணும்னா எத்தனை தடவை கேட்டாலும் துன்பம் வருகிற சமயத்துல இது ஞாபகம் வந்து நமக்கு அதனால ஒரு பாதிப்பில்லாமல் இருப்பதற்கு இதுதானே கை கொடுக்கும். அப்ப அப்படிப்பட்ட அந்த சரித்திரங்களை நாமும் தினமுமே தான் கேட்க வேண்டும். அதனால தான் மாமுனிகளே தெரிவிக்கிறாரே, ஆழ்வார்களுடைய நாளை கொண்டாடணும், எமக்காக பிறந்தார், எமக்காகத்தான் அனைத்தும் செய்திருக்கிறார்னு அவர் ஈடுபடுகிறார். அப்படின்னா நமக்கெல்லாம் நிச்சயம் ஈடுபடுவதற்கு இது ரொம்ப அவசியமான ஒரு கர்த்தவியம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இப்ப எம்பெருமான் சாதித்தான், நாமே தபனீய பாத்திரத்தை கொடுத்து தண்டிப்பித்தோம், இத்தனையல்லது அவர் தண்டியர் அன்று, உண்மையில் அவர் தண்டிக்க தகுந்தவரே இல்லை, நிர்தோஷர், அவரிடத்துல துளியும் குற்றம் இல்லை, அந்த வேஷ்யா தனமும் நமக்கு வேண்டாம், அவளிடத்திலிருந்து ஏதோ அந்த அபராதத்துக்கு தண்டம்னு ரூபாய் வாங்கியிருக்கிறீரே அந்த காணிக்கை அதுவும் வேண்டாம், அதையும் திருப்பி கொடுத்து விட வேண்டும் என்று சொல்ல அவரை விட்டு பூர்வம் போலே திருமாலை கைங்கரியத்திலே நிறுத்த வேணும். பெருமான் என்ன தெரிவிக்கிறார், அவரை மறுபடியும் காவலிலிருந்து விடுவித்து போய் நந்தவன கைங்கரியத்துல ஈடுபடும்படி நீர் சொல்லி அனுப்ப வேண்டும்னு ராஜாவுக்கு இதை சொன்ன என்று நியமித்தருள சோழ பூபதியும் விடியற் காலத்திலே எழுந்திருந்து நம்பெருமாள் தனக்கு சொப்னத்திலே நியமித்தருளபடியை சொல்லி விஸ்மயப்பட்டு, ஆஹா எப்படி பெருமாள் கட்டாட்சிக்கிறார், இவரிடத்துல எத்தனை அன்பு இருந்தால் தன்னுடைய அந்த கர்மத்தையும் தாமே வந்து போக்கி இப்படியெல்லாம் செய்திருக்கிறாரே, என்ன ஆச்சரியம் என்று அதுல ஈடுபட்டவராய் விப்ரநாராயணரை அழைப்பித்து அநேகமாக சத்கரித்து தண்டனிட்டு விட, பெரிய அபராதம் பண்ணிட்டேன், உமக்கு தோஷமே இல்லைன்னு நம்பெருமாள் வந்து சாட்சி சொல்லுகிறார்னா நீர் எப்பேற்பட்டவர், உம்மை இப்படி காவலிலே வைத்து அபச்சாரப்பட்டு விட்டேன் என்று பிரணாமங்களை சமர்ப்பித்து அவருக்கு வேண்டிய உபச்சாரங்களை செய்து இவரும் தம் நிகீன கிருத்தியத்தை நினைத்து அனுதப்பித்து, அப்பதான் இவருக்கு தெரியறது, ஆஹா நம்மிடத்துல கூட பெருமானுக்கு இத்தனை இரக்கமா, நாம ஏதோ தாழ்ந்த விஷயத்துல அவள்தான் கதின்னு ஈடுபட்டிருந்தோம், அந்த சமயத்துல நம்மை திருத்த வேண்டும்ங்கிறதுக்காக பெருமாள் இப்படி செய்திருக்கிறாரே, நான் எவ்வளவு தாழ்ந்த கிருத்தியத்தை பண்ணிட்டேன், நிகீன கிருத்தியம், நான் எந்த குலத்துல பிறந்தேன், எவ்வளவு சாஸ்திரங்களை வாசித்தேன், அதை எதுவுமே பயன் இல்லாமல் இப்படி செய்து விட்டேனேன்னு அனுதப்பித்து மிகவும் கஷ்டப்பட்டார், வருந்தினார். அன்னமென் நடையினார் கலவியை அறுவரு தஞ்சினாயேர் என்கிறபடியே, அன்னத்தை போல நடை எழுகு கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் அவர்கள் அனுபவிக்க வேண்டும்னு ஒரு ஆசையில மூழ்கி இருந்தேனே, அதையெல்லாம் அறுவறுத்துட்டேன், போறோம் இதெல்லாம் ஒரு இன்பமா, இதெல்லாம்
ஒன்றுமே இல்லை என்று அதையெல்லாம் அருவருத்து நெருப்பு போலே அதெல்லாம் அஞ்சி பயப்பட்டார் என்கிறபடியே விஷயாசக்தி ருச்சியை காரி உமிழ்ந்து தான் நின்ற நிலையே பார்த்து இதெல்லாம் ஒரு நிலையா, எம்பெருமானுக்கு எப்பேற்பட்ட கைங்கரியத்துல இருந்தவன் ஒரு நொடி பொழுதுல மனது இப்படி ஈடுபட்டு இப்படி நின்று விட்டேனே என்று அதை காரி உமிழ்ந்து அகம்ய, அதாவது அகம்ய ஆகமன பிராயஷ்சித்தார்த்தமாக இப்படிப்பட்ட பாபம் ஆகமனம் நிறைய பாபங்களுக்குள்ளே தான் நுழைந்து பாபங்களை தன்னிடத்துல ஏறி கொண்டு விட்டாரா, இப்ப அதற்கு பிராயஷ்சித்தம். இதற்கு பிராயஷ்சித்தம் என்ன பண்ணுவதுன்னு பார்த்தார். ஏதத் சமஸ்த பாபானாம் பிராயஷ்சித்தம் மனிஷிபிகி நிர்ணீதம் பகவத் பக்த பாதோதக நிஷேபனம். இது ஸ்மிருதி தெரிவிக்கிறது. எல்லா பாபங்களுக்கும் ஒரே பிராயஷ்சித்தம் எது தெரியுமோ? சமஸ்த பாபானாம் பிராயஷ்சித்தம் மனிஷிபிகி. மனுஷர்கள் எத்தனையோ பாபத்தை செய்யட்டும், தெரியாமலோ தெரிந்தோ எத்தனை பாபங்களை செய்திருந்தாலும் அனைத்துக்கும் பிராயஷ்சித்தம். பிராயஷ்சித்தம்னா என்ன? மீண்டும் ஒரு தடவை சிந்தித்து பார்த்து செய்த தவற்றை நினைந்து இது தவறுங்கிறத அந்த தெளிவு பிறந்து இப்ப நல்லதை நோக்கி நடக்க வேண்டும், அந்த நன்மை நமக்கு வர வேண்டும், தீமை விலக வேண்டும் என்று ஒருவன் முடிவு செய்கிறானா, அந்த சமயத்துல எதை செய்தால் தீமை நம்மை விட்டு நீங்கும், நன்மை நமக்கு தொடர்ந்து இருக்கும் என்பதுதான் பிராயஷ்சித்தம். அதை இந்த சாஸ்திரம் தெரிவிக்கிறச்ச நிர்ணீதம், இப்படித்தான் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. பகவத் பக்த பாதோதக நிஷேவனம். எம்பெருமானுடைய திருவடி தீர்த்தத்திலே முழுகி எழுந்தால் பாபங்கள் போகும் என்று சொல்லவில்லை. பகவத் பக்த பாதோதக நிஷேவனம், எம்பெருமானுடைய அடியவர்களுடைய பாதோதகம், அடியவர்கள் திருவடிபட்டிருக்கக்கூடிய தீர்த்தத்திலே போய் முழுகி எழுந்தாள், அந்த தீர்த்தத்தையே தலையில தெளித்து கொண்டு புரோக்ஷித்து அதிலேயே தீர்த்தமாடினால் எல்லா பாபங்களும் போகுமா என்று சொல்லுகிறபடியே சர்வ பாப பிராயஷ்சித்தமான பகவத் பக்த பாதோதக நிஷேபனம் பண்ணி பூதராய் அருளினார். அப்ப எம்பெருமானுடைய திருவடிகளை மறுபடி அந்த தீர்த்தத்தை ஸ்வீகரித்தலை விட எம்பெருமானுடைய அடியவர்களுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை வாங்கி கொண்டால்தான் எல்லா பாபங்கள்ல இருந்து விடுபட முடியுமா. அதற்கு மேலான பிராயஷ்சித்தம்ங்கிறது மத்தொன்னில்லை. இதனாலதான் நம்முடைய சம்பிரதாயத்துல அடிக்கடி ஸ்ரீ வைஷ்ணவர்களை அழைத்து சத்கரித்து ஸ்ரீபாதீர்த்தத்தை எடுத்துக்கொள்வது என்பதை ரொம்ப முக்கியமா கொள்ளுகிறோம். அதற்கெல்லாம் ஆதாரம் உண்டான்னா இந்த மாதிரியான பிரமாணங்கள். இதே போலத்தான் யாதவ பிரகாஷர் பின்னாடி பார்க்க போகிறோம். எம்பெருமானாருடைய ஆச்சாரியர் யாதவ பிரகாஷர். எம்பெருமானார் சந்நியாசம் வாங்கி கொண்டு அவர் ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியராக இருக்கிற அந்த சமயத்திலே யாதவ பிரகாஷருடைய தாயார் அவரிடத்துல சொல்லி, நீர் இத்தனை நாள் ஏதோ வேற்று மதத்துல இருந்து விட்டீர், அத்வைத சம்பிரதாயத்தை கடைபிடித்தீர், போரும் அதெல்லாம் தப்பு, மேலும் ராமானுஷரிடத்துல நிறைய அபச்சாரம் வேறப்பட்டிருக்கிறீர், அதற்கெல்லாம் பிராயஷ்சித்தமா அவரையே அடைந்து அவருக்கு சிஷ்யராக ஆக வேண்டும்னு சொன்னான். அப்படி சொன்ன உடனே அவருக்கும் சரின்னு பட்டது. ஆமா, நான் செய்தது தவறுன்னு அவருக்கும் தோன்றியது. ஆனாலும் அவர் இத்தனை காலம் அந்த அத்வைத மதத்துல ரொம்ப நிலை நின்றவராக இருந்தாரா, அந்த கருத்துகளே மனசு முழுக்க இருக்கு. திடீரென்று அதை மாற்றிக்கொண்டு இவர் சொல்லுகிற அந்த கருத்துக்களை முழுவதுமாக ஏற்றுக்கொள்வதற்கு மனதும் தயங்கித்து, மேலும் இவர் இந்த சம்பிரதாயத்துல நிறைய அர்த்தங்களை சொல்லுகிறாரே, பஞ்சசம்ஸ்காரம்னு பண்ணிக்கணும், ஊர்த புன்றங்களை தரிக்கணும், ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீபாத தீர்த்தத்தை எடுத்துக்கொள்ளணும்னு எல்லாம் சொல்லுகிறாரே, இதற்கெல்லாம் பிரமாணம் உண்டா, ஆதாரம் உண்டா என்று தெரிந்து கொள்ள வேண்டும்னு அவருக்கு விருப்பம் இருந்தது. அனைத்தையும் எம்பெருமானாரிடத்துல கேட்க வேண்டும்னு வந்தார். அந்த சமயத்துல எம்பெருமானாரிடத்துல கூரத்தாழ்வான் தெரிவித்தார், உமக்கு மங்களாசாசன கைங்கரியம் காத்துன்னு இருக்கு, இப்படிப்பட்டவருக்கு பதில் சொல்லுவதெல்லாம் உனக்கு ரொம்ப முக்கியமான பணி அன்று. தேவரீர் எழுந்தருளா, உள்ள நம்பெருமாளுக்கு மங்களாசாசனம் செய்வதற்கு உமக்கு நிறைய அந்த கைங்கரியத்திற்கே பொழுது போகவில்லை, நீர் அங்கு எழுந்தருளும், நான் இவரை பார்த்து கொள்ளுகிறேன்னு கூரத்தாழ்வான் தான் அமர்ந்து ஒன்று மிச்சம் இல்லாமல் ஸ்மிருதிகள் ஸ்ருதிகள் இதிகாச புராணங்கள்னு அதெல்லாம் பிரமாணங்களை எடுத்து ராமானுஜ சம்பிரதாயத்துல சொல்லக்கூடிய அத்தனை அர்த்தங்களும் ஆதாரபூர்வம், எதுவுமே அவர் தன்னுடைய நெஞ்சத்துல தோன்றி சொன்னே கிடையாது, அனைத்தும் பிரமாணங்கள் உண்டுன்னு நிர்ணயித்தார். அந்த இடத்துல இதே ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீபாத தீர்த்தத்துக்கு எவ்வளவு ஏற்றம் உண்டு, மேன்மை உண்டு என்பதையெல்லாம் அங்கேயும் தெரிவித்திருக்கிறார். அப்படி ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீபாத தீர்த்தத்துக்கு அத்தனை மகிமை. அதைத்தான் இப்ப தொண்டரடிப்பொடியாழ்வார் அதிலேயே தீர்த்தமாடி தன்னை பூதராக ஆக்கி கொண்டார். பூதர்னா புனிதமடைந்தார், தோஷங்களை எல்லாம் கழுவிக்கொண்டார். அனந்தரம் இவருக்கு கிராம குலாதிகளால் வரும் அனர்த்த பேர் அன்றிக்கே. நமக்கெல்லாம் எது பேராக இருக்க வேண்டும்? இப்ப நாமெல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ராமானுஜதாசர்கள், அடியேன் ராமானுஜதாசன்னு சொல்லிக்கிறோம். அப்ப ராமானுஜருடைய சம்பந்தம் அவருடைய அந்த தொண்டனாக இருப்பதுதான் நமக்கு பெயர்னு கொண்டிருக்கிறோம். ராமானுஜர் அவதாரத்துக்கு பின்னாடி இந்த பெயர் எல்லோருக்கும் வந்து விட்டது.
இது ஆழ்வார் காலமாயித்தே. ராமானுஜருக்கும் இன்னும் முற்பட்டு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்புன்னா அப்பெல்லாம் பஞ்சசம்ஸ்காரம் உண்டா இல்லையா? ராமானுஜ சம்பிரதாயம்னா ராமானுஜருக்கு பின்னாடிதான் சமாசேனம்ங்கிறது ஏற்பட்டு அதற்கு பின்னாடிதான் அனைவருக்கும் ராமானுஜதாசன் பெயர் ஏற்பட்டதான்னா பஞ்சசம்ஸ்காரம்ங்கிறது என்றென்றோ எப்பொழுதும் வேதத்திலேயே கூறப்பட்டிருக்கிறது. அது கிருதயுகம், துவாபர யுகம், திரேதாயுகம்னு எல்லா யுகத்திலேயும் தான் அமைந்திருக்கிறது. இதற்கெல்லாம் ஆதாரம் ஸ்மிருதி நூல்கள்ல இருக்கிறது, ஸ்ருதி வேதமே தெரிவிக்கிறது. அப்ப அந்த காலத்திலையும் பஞ்சசம்ஸ்காரம் உண்டு. ஒரே ஒரு பிரமாணம் மட்டும் பாட்டா, கண்ணன் மகாபாரதத்துல இப்படி ஒரு வார்த்தை அருளி செய்கிறார். அவர் எங்கேயோ புறப்பட்டு வெளியிலே செல்லுகிறார். அப்ப வாயில் காப்போன் தன்னுடைய அந்த அந்தப்புறம் வாசல்ல இருக்கக்கூடிய வாயில் காப்போனை கூப்பிட்டு, நான் இப்ப கொஞ்ச நேரம் வெளியில போகலான்னு இருக்கேன், போகிற சமயத்துல யாரான 4 பேர் என்னை தேடிக்கொண்டு வருவார்கள். வருபவர்களுடைய அந்த உருவத்தை பார், அவருடைய அந்த ரூபம் எப்படி இருக்கிறதுன்னு பார். ஊர்துவ குன்றத்தோடு தோள்களிலே சங்க சக்கர முத்திரைகளோடு அவர்கள் காணப்பட்டால் சந்தேகமே வேண்டாம், உள்ள விட்டுடு. நான் உள்ள இருக்கேனா இல்லையா எதுவும் பார்க்க வேண்டாம். அவர்கள்லாம் ரொம்ப தூய்மையானவர்கள், நல்ல சத்துவகுணத்தோடு கூடியிருப்பவர்கள், அவர்களால எந்த ஆபத்தும் இல்லை, நம்பிக்கையானவர்கள் உள்ளே விட்டுடு. ஆனால் தோள்கள்ல சங்க சக்கர முத்திரை இல்லை, நெத்தியில ஊர்த குன்றம் இல்லை, ஸ்ரீ வைஷ்ணவ சின்னங்கள் இல்லையா, அப்பனா சற்று அங்கேயே அமர்த்தி வை. நான் வந்த பிற்பாடு அவர்களை பார்த்து என்ன ஏதுன்னு விசாரித்துக் கொள்ளுகிறேன்னு கண்ணன் தெரிவிக்கிறான்னா, அப்ப மகாபாரத காலத்துல கிருஷ்ணர் வாழ்ந்த சமயத்திலேயே சங்க சக்கர தாரணம், சங்க சக்கர பொறிகளை ஒற்றிக் கொள்ளுவதுங்கிறது மகாபாரதத்திலேயே காணப்படுகிறது. அப்ப இதை போல பல முற்பட்ட காலத்திலும் பல பிரமாணங்களும் பஞ்சசம்ஸ்காரத்தை பத்தி தெரிவிக்கிறதா. அப்ப அந்த காலத்திலையும் உண்டு. அப்ப திருநாமம் என்னவாக இருக்கும்? ஏதோ ஒரு தாசிய நாமம்னு ஒண்ணு கொடுக்கணுமே. தாபம், புன்றம், நாமம், அதே மாதிரி மந்திரம், யாகம், இந்த 5ம் சேர்ந்ததுன்னு பஞ்சசம்ஸ்காரம். அவர்களுக்கெல்லாம் என்ன நாமம் வழங்கப்பட்டிருக்கும்னா அது விஷ்ணுதாசன் என்ற நாமம் கொடுக்கப்பட்டிருக்கும். ராமானுஜர் அவதரித்த பிற்பாடு அவர் தான் கருணையோடு பிரார்த்தித்தார், நம்மோடு தொடர்பு இருக்கக்கூடிய அனைவருக்கும் மோட்சத்தை நீ எம்பெருமானே வழங்க வேண்டும்னு பிரார்த்தித்தாரா. அதனாலதான் ராமானுஜதாசன் அவரோடு தொடர்பு கொண்டு அந்த திருநாமம் அவருக்கு பின்னாடி நமக்கெல்லாம் வழங்கப்பட்டது. ஆனால் அவர் அவதாரத்துக்கு முன்பிருந்தவர்கள் எல்லாம் ரதமபரமான எம்பெருமானையே பற்றி இருப்பார்கள். அப்ப அவர்களெல்லாம் விஷ்ணுதாசன் என்னே அழைக்கப்பட்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கே தாசனாக இருக்க வேண்டும். அந்த திருநாமத்தை தான் நம்ம வைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர கிராம குலாதிகளால் வரும் அனர்த்த பேர் அன்றிக்கே. இன்ன கிராமத்துல பிறந்தேன், இன்ன குலத்துல பிறந்தேன் என்ன அதை வைத்துக் கொண்டு சிலருக்கு பெயர் அமைந்திருக்கிறதே. இப்ப இவருக்கு அப்படித்தானே பெயர் இருக்கிறது, விப்ரநாராயணன் என்று திருநாமம். விப்ரன்னா அந்தணன், அந்தன குலம், அதுல உயர்ந்த அந்த குலத்துல பிறந்திருக்கிறேன், நாராயணன் என்ன உயர்ந்த திருநாமத்தை கொண்டிருக்கிறேன் என்று அந்த பெயர் வேண்டாம்னு அவர் முடிவு செய்து நிலை நின்ற திருநாமம் எது? நமக்கு எப்பொழுதும் இந்த ஜீவாத்மாவுக்கு நிலையான திருநாமம் எது? இந்த உடலோடு பிறந்திருக்கிற எனக்கு விப்ரநாராயணன்னு பெயர். இதற்கு முன்னாடி வேறு உடலோடு பிறந்திருக்கும் போது என்ன பெயர் இட்டார்கள்? அதற்கு முன் பிறவியில என்ன பெயரிட்டார்கள்? அப்ப இந்த பெயருங்கிறது நிலை நின்ற பெயர் அல்ல. ஆத்மாவுக்கு நிலை நின்ற பெயர் எது? எப்போதும் இந்த ஆத்மாவுக்கு திருநாமம்ங்கிறது எதை இடலாம்? அதைத்தான் பிரமாணம் தெரிவிக்கிறது. யஸ்ய மூர்த்தி ஸ்திதம் யாவத் வைஷ்ணவாங்கிரி ரஜசுபம் கங்காதி சர்வதீர்த்தானி தாவத்திஷ்டன் அசம்சயம். சம்சயமே இதுல அசம்சயம், சந்தேகமே வேண்டாம். எதிலே? யஸ்ய மூர்தினி, யாருடைய அந்த முகத்திலே நெற்றியிலே, ஸ்திதம் யாவத் வைஷ்ணவாங்கிரி ரஜஸ் சுபம், ரஜஸ்ன்னா பொடின்னு அர்த்தம், அங்கிரி திருவடிகள், வைஷ்ணவ அங்கிரி வைஷ்ணவர்களுடைய அடிகள் திருவடிகள், தொண்டர் அடி தொண்டர்களுடைய அடி பொடி, அதுல ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய சிறு மண் துகள்கள், அது யாருடைய நெற்றியிலே காணப்படுகிறதோ அந்த நெற்றியில இருக்கக்கூடிய அந்த திருமண், அதாவது அந்த வைஷ்ணவர்களுடைய அந்த துகள்களை அணிந்து கொண்டிருப்பவர்களுடைய அந்த நெற்றியில இது அடையாளம் காணப்பட்டால் அப்ப என்ன இருக்குமா அங்க? சந்தேகமே பட வேண்டாம். கங்காதி சர்வ தீர்த்தானி தாவத் திஷ்டந்தி, அவரிடத்துல தான் கங்கை முதலான அனைத்து தீர்த்தங்களும் குடிகொண்டிருக்கிறது. ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய பாத தூளி, அந்த பாத ரஜஸ், அந்த ரஜஸ் துகள்கள் அது யாருடைய நெற்றியில அமைந்திருக்கிறதோ அவரிடத்துல தான் அனைத்து தூய்மையான நதி தீர்த்தங்களும் இருக்கிறது என்று பிரமாணம் தெரிவிக்கிறது. இதோ ஸ்மிருதியில தெரிவிக்கப்பட்ட பிரமாணம். நிரபேட்சம் முனிம் சாந்தம் நிர்வைரம் சமதர்ஷினம் அனுபிரஜாம் யகம் நித்யம் புயேத் அங்கிரி ரேணுபிகி. இது பெருமானே தெரிவிக்கிறார். நிரபேட்சம், எதையும் எதிர்பார்க்காதவனாய், முனிம், எப்போதும் மனதாலே நினைத்து கொண்டிருப்பவனாய், சாந்தம், ரொம்ப பொறுமையோடு பெருமான் இருக்கிறார், நமக்கு எந்த ஆபத்தும் இல்லை, உலகம் அவர் நடத்துகிறார் என்று சாந்தியோடு இருக்கிறார்.
நிர்வைரம், யாரிடத்திலையும் வெறுப்பில்லாமல் இருக்கிறார். சமதர்ஷினம், அனைத்தும் ஜீவாத்மா தானே, இந்த ஜீவாத்மா உயர்ந்தது இந்த ஜீவாத்மா தாழ்ந்ததுன்னு இருக்கா என்ன? அப்படி இல்லைன்னு அனைத்தையும் பார்த்தவர். அப்படி பார்த்திருக்கக்கூடிய ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் இருப்பானே ஆனால் அனுப்ரஜாமி அகம், அவனை நான் பின்தொடர்கிறேன். நித்தியம் பூயையேத் அங்கிரி ரேணுபிகி, அவனுடைய அந்த அங்கிரி, அவனுடைய கால்பட்ட அந்த துகள்களை நான் ரொம்ப விருப்பத்தோடு ஏற்றுக்கொண்டு அவனை பின்தொடர்கிறேன்னு பெருமானே தெரிவிக்கிறார். நாமெல்லாம் இப்ப வைஷ்ணவருடைய அடிப்பொடி எடுத்து இட்டுக்கொள்ள வேண்டும்னு முதல் பிரமாணம் தெரிவித்தது. பெருமானே அதுலத்தான் விருப்பத்தோடு அவனை நான் பின்தொடர்கிறேன், அவன் கால்பட்ட அந்த துகள் அந்த பொடிகளை நான் விரும்பி ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு தெரிவிக்கிறார். மாயன் தமரடி நீரு கொண்டு அணிய முயலில் மத்தில்லை கண்டீர் இவ்வணங்குக்கே, தீர்ப்பாறை யாமினி எங்கனம் நாடுதும் அன்னமீர் ஓர்பாலி ஒன்னுதல் உச்ச நல்நோய் இது தேறினோம்னு நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி பாசுரம். பராங்குஷ நாயகி ஓஹோன்னு மூர்ச்சித்து கிடக்கிறாள். என்ன செய்வதுன்னு தாயாருக்கு தெரியல. அவள் குலத்திய கூப்பிட்டு எல்லா இதையும் செய்து பார்க்கலாம், எந்த தேவத்தை யார் இந்த மாதிரி ஆக்கி விட்டாலோ தெரியவில்லையே என்று, ஏதானும் க்ஷுத்ர தேவத்தையினால இப்படி ஏற்பட்டதான்னு தெரியலன்னு குலத்திய கூப்பிட்டு எல்லா காரியத்தையும் செய்ய முயலுகிறாள். அப்ப பக்கத்துல இருக்கிற தோழிகள்லாம் சொல்றா, இந்த குரத்தியெல்லாம் அழைத்து கொண்டு வந்து இதெல்லாம் பண்ணால் இந்த வியாதிங்கிறது இன்னும் அதிகமாகி போய் பிராணனே போய்விடும். அப்ப இதெல்லாம் செய்யக்கூடாது, என்ன செய்ய வேண்டுமா? அதைத்தான் மாயன் தமரடி நீரு கொண்டு, ஆச்சரியமான திருமேனி கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் மாயன், அவருடைய அடியாக இருக்கக்கூடியவர்கள் தொண்டர்கள். மாயன் தமர், தமரடி, மாயனுடைய தமர் தொண்டர்கள், தொண்டர்களுடைய அடி திருவடிகள், அது பட்டிருக்கக்கூடிய நீரு அந்த மணல், அந்த மண்ணை கொண்டு அணிய, அந்த மண்ணை கொண்டு இவள் பேர்ல அப்படி தூவினாள் போருமா, இந்த பெண் எழுந்து கொண்டு விடுவாள். பராங்குஷ நாயகி அடியார்களுடைய அந்த திருவடிகள் பட்ட அந்த துகள் அந்த பொடியினாலே எழுந்து விடுவாள், மூச்சை தெளிந்து விடுவாள்னு தெரிவிக்கிறாள். மற்றில்லை கண்டீர் இவ்வணங்குக்கே, இந்த பெண்ணுக்கு இதை தவிர வேறு வழியே கிடையாது, இதைத்தான் செய்ய வேண்டும் என்றும் பாததூளி படுதலால் இவ்வுலகம் பாக்கியம் செய்ததே. இவர்கள் உழக்கிய அந்த பாத தூளி, அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நடந்து சென்று அந்த பாத தூளி நம்ம பேர்ல பட்டுது, அது எங்கெங்கெல்லாம் வீசுகிறதோ அந்த இடமே புனிதமாக ஆகிவிடுகிறதாம். பாததூளி படுதலால் இவ்வுலகம் பாக்கியம் செய்ததே, இந்த உலகத்துக்கே ஒரு சிறிய பாக்கியம் என்னன்னா இவர்கள் நடந்து செல்வது, அவர்களுடைய அந்த பாததூளி படுவது என்றெல்லாம் இந்த பிரமாணங்களை கேட்டு கேட்டு, ஆகவே தொண்டரடி பொடியாட நாம் பெரில் கங்கை நீர் குடைந்தாடும் வேட்கை என்னாவதே. குலசேகர ஆழ்வார் வேற தெரிவித்தாரே, தொண்டர்களுடைய அடிப்பொடி அது நமக்கு கிடைத்து விட்டதுன்னா இனிமே கங்கை யாத்திரைன்னு ஒண்ணு அவசியமா என்ன? கங்கை காவேரி கோதாவரி இங்கெல்லாம் போய் தீர்த்தமாடினா தான் பாப்பம் போகும் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகிறதேன்னா, அதெல்லாம் யாருக்கோ தெரியாதவர்கள் அறியாதவர்களுக்கு. ஆனா அடியவர்களுடைய பாத தூளி நமக்கு கிடைத்து விட்டதுன்னா அதை விட வேறு எதுவுமே வேண்டாம், அதுல எல்லாம் எனக்கு விருப்பமே இல்லை என்றும் இவ்வர்த்த விஷயம் தத்துவ வித்துக்கள் பலராலும் உத்தேசியதமாக ஆச்சரிக்கப்பட்டிருக்கையாலே ஆராய்ந்து பார்த்தால் இந்த ஸ்மிருதிகள் அதே போல ஆழ்வாருடைய அருளை செயல்கள் எல்லாம் இப்படி அமைந்திருக்கிறதே. அப்ப நமக்கும் எதோ தாழ்ந்த பெயர் வேண்டாம், விப்ரநாராயணன்கிற பெயரே வேண்டாம், இந்த தொண்டர்களுடைய அடிப்பொடிங்கிற பெயர் தான் வேண்டும் என்று தத்துவ வித்துக்கள் பலராலும் உத்தேசியதமாக, உத்தேசிய தமம், உத்தேசியம்னா ரொம்ப கை கொள்ள தகுந்தது வேண்டியதுன்னு அர்த்தம். அப்படி வேண்டியதுன்னு நிறைய இருக்கலாமே, அதுக்குள்ள ரொம்ப முக்கியமானதுன்னு இது அமைந்திருக்கிறது. ஆச்சரிக்கப்பட்டிருக்கையாலே அவர்களெல்லாம் இதை ஆச்சரித்து நடத்தியும் காட்டியிருக்கிறார்கள். ஆகவே துளவத் தொண்டிலே நிஷ்டராய் போரும் ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய ஸ்ரீபாத தூளி என்றே நமக்கு உஜ்ஜீவனகரமான நிலை நின்ற திருநாமத்தை உடையராய். துளவத் தொண்டு திருத்துழாயை பறித்து பெருமானுக்கு சமர்ப்பிப்பதுதான் நமக்கு கர்த்தவியம் என்று இருக்கக்கூடிய அடியவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள். அவர்களுடைய ஸ்ரீபாத தூளி, அவர்களுடைய காலடிப்பட்ட அந்த மண் என்று தான் தன்னை நினைக்க வேண்டும். அவ்வளவுக்குத்தான் நான் சமமே தவிர நமக்கு வேறொன்று இல்லைன்னு அப்படி தன்னை நினைத்து கொண்டு, இதுதான் உஜ்ஜீவனத்துக்கு வழி. மற்ற எதை நினைத்தாலும் நமக்கு உஜ்ஜீவனம் கிடையாது. இதுதான் உஜ்ஜீவனகரமான நிலை நின்ற திருநாமத்தை உடையராய். பாவோ ந அந்யத்ர கச்சதி, திருவடியினுடைய வார்த்தை. சக்கரவர்த்தி திருமகன் தான் கிளம்புகிற சமயத்திலே புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்னின்னியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரம் முத்தமும் நற்பாலு குய்த்தனன். எல்லாரும் அனைவரும் வாங்கோ, எறும்பு புல்லு எந்த ஜீவராசியும் வேறுபாடு இல்லாமல் அனைவரையும் சாந்தானிக லோகத்துக்கு அழைத்து கொண்டு போகிறேன். அங்கு சென்று மேற்கொண்டு அங்கிருந்து நேர அப்ராகிருதமான திவ்யமான ஸ்ரீவைகுண்டத்தை அடையலாம்னு அழைத்து கொண்டு போனார். அப்போ எல்லாரும் கடகடன்னு வரா. ராமன் அழைச்சிட்டு போறாருன்னா எவ்வளவு பெரிய பாக்கியம். ஓடி வருகிறார்கள்.
ஆனா ஒரு பக்கம் திருவடி மட்டும் சுணக்கமா உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஹனுமன் வாயே திறக்கல. என்ன நீரன்றோ முன்னாடி வர வேண்டும், நமக்கும் சீதைக்கும் அத்தனை நெருக்கமா இருந்து இத்தனை பெரிய உபகாரத்தை பண்ணி தொண்டு செய்து ரொம்ப சிறந்த ராமதூதன் ராமதாசன் பெயர் வாங்கியிருக்க நீர் தான் முன்னாடி வந்து என்னிடத்துல பெற்றுக்கொள்ள வேண்டும். நீர் வராமல் இருக்கிறீரேன்னா ஸ்னேகோமே பரமேராஜன் துவை நித்தியம் பிரதிஷ்டிதா பக்திஷ்ட நியதாவீர பாவோ ந அந்யத்ர கச்சதி. உன்னிடத்துல எனக்கு பக்தி நிலையாக இருக்கிறது, அது போரும். அதை தவிர நீர் எதையோ கொடுக்கிறேன்னு சொல்லுகிறீரே, அதனுடைய பேரை சொல்லுவதற்கு கூட என் வாக்கு வரல, என் மனசு அதையும் நினைத்து கூட பார்க்கல. ஏன் என்ன காரணம்னா இவ்வளவு தாழ்ந்தவன், ஏழை ஏதலன் கீழ்மகன், அதே மாதிரி எவ்வளவு தாழ்ந்தவனா இருக்கக்கூடிய என்னை விலங்கு மர்க்கட்டம் எதையும் பார்க்காமல் என்னை ஆற தழுவி கொண்டீரே. சீதைய பார்த்தேன்னு வந்து சொன்ன உடனேயே இவன் எவ்வளவு தாழ்ந்தவன்னு பாராமல் இவனை அணைத்து கொண்டு எவ்வளவு பெரிய உயர்ந்த ஆனந்தத்தை கொடுத்து விட்டீர், அது போரும். இந்த தாழ்ந்த உடலை ராமன் ஆலிங்கனம் செய்து கொண்டாங்க, அதை விட எனக்கு வேற எந்த பேரு வேண்டும்? இதையே முகர்ந்து கொண்டு ராம ஆலிங்கனம் கிடைக்க பெற்ற இந்த சரீரத்திலேயே எனக்கு பரமானந்தம் கிட்டியது, இதற்கு மேல அதெல்லாம் வேண்டாம், இதுவே போரும். பாவோ ந அந்யத்ர கச்சதி, மற்றொன்றை என் மனசு நாணவில்லை என்று அவரிடத்துல உறுதியாக தெரிவித்து, எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதம் அஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம்னு இந்த உலகத்திலேயே ராம காதை ராம திருநாமம் எங்கெல்லாம் பாடப்படுகிறதோ அங்கெல்லாம் சென்று உம்முடைய பெருமைகளை கேட்டுக்கொண்டு இப்படியே இருந்து விடுகிறேன், இதை தவிர எனக்கு வேற எதிலும் ருச்சி இல்லை என்ன பெருமானிடத்திலேயே தன்னுடைய அந்த உறுதியை தெரிவித்தார். பாவோன அந்யத்ர கச்சதி என்ற திருவடியை போலவும் ஐஸ்வர்யம் வாபி லோகானாம் காமையேன துவயாவினா என்ற இளைய பெருமாளை போலேயும் லக்ஷ்மணன் காட்டுக்கு ராமன் கிளம்பின உடனே பின்னாடியே வருகிறேன்னு தெரிவிக்கிறான். அப்போ ராமன் தெரிவிக்கிறார், என்னத்துக்குப்பா உனக்கு இந்த கதி? கைகேயி எனக்குத்தான் வரம் இந்த மாதிரி வேணும்னு வரம் வாங்கினால் நான் வனவாசத்துக்கு போகணும், நீ ராஜகுமாரன் சௌக்கியமா அங்க இருந்து கொண்டு ரொம்ப தசரதனுடைய அந்த செல்வத்தை அனுபவிப்பதை விட்டுட்டு எதற்கு என் பின்னாடி வருகிறாய்னு சொல்ல, அப்பா அவன் தெரிவித்த வார்த்தை ஐஸ்வர்யம் வாபி லோகானாம். இது என்ன தசரதனுடைய ராஜ்யம், இதை விட உயர்ந்த ஸ்வர்க பட்டணம் கொடுக்கிறேன்னு சொன்னாலும், தேவேந்திரனுடைய ராஜ்யத்தையே எனக்கு கொடுக்கிறேன்னு சொன்னாலும் அதையெல்லாம் ஒரு புல்லுக்கு சமமாக மதிக்கிறேன். ஐஸ்வர்யம் வாபி லோகானாம் காமையே ந துவயாவினா, உன்னை தவிர மற்ற எந்த விஷயத்திலும் எனக்கு விருப்பம் இல்லை, அதையெல்லாம் ஒரு பொருளாக கூட நான் மதிக்கவில்லை என்று இளைய பெருமாள் பெருமானிடத்துல விண்ணப்பித்தார். மாயா பெருவிரலகம் மூன்னினோடு நல்வீடு பெறினும் கொள்வதென்னுமோ தெள்ளியோர் குறிப்பே. இது நம்மாழ்வாருடைய பாசுரம். மாயா பெருவிரல் உலகம் மூன்னினோடு நல் வீடு பெறினும், சிறந்த மோட்சம் என்ன, தர்மார்த்த காம மோட்சங்கள்ங்கிற இந்த புருஷார்த்தங்கள் இருக்கிறதே, அதற்குள்ள நல்வீடு சிறந்த அந்த வீடு புருஷார்த்தம் மோட்சமே கிடைத்தாலும் கொள்வதென்னுமோ தெள்ளியோர் குறிப்பே, எம்பெருமான இந்த லோகத்துல நன்றா அனுபவித்து கொண்டிருப்பவன் இதை விட்டுட்டு எங்கேயோ போகணும்னு ஆசைப்படுவனோ? ஆசைப்படவே மாட்டான். தெள்ளியோர் சிறந்த ஞானத்தோடு இருப்பவர்களுடைய குறிப்பு அப்படி இருக்குமா? அவர்களுடைய அந்த மனசு எதையும் எண்ணாது என்ற நம்மாழ்வாரை போலவும் இவரும் இந்திரலோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே என்று ஆச்சரியமா தெரிவித்தாரே. பச்சமா மலை போல்மேனி அவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாடும் அச்சுவை பெறினும் வேண்டேன். அந்த பெரிய இந்திரபட்டணம், இந்திரலோகம்னு சொன்னா இந்த தேவேந்திர லோகம்னு அர்த்தம் இல்லை, தேவேந்திரனுக்கும் எல்லோருக்கும் ராஜாவா இருக்கக்கூடிய சர்வேஸ்வரன் அவர் ஆட்சி புரியக்கூடிய அந்த ஸ்ரீவைகுண்ட லோகத்தையே கொடுத்தாலும் வேண்டாம், எண்ணத்தை உதறி தள்ளினார் என்று தத் வதிரிக்தமான இதர புருஷார்த்தங்களில் செல்லாத திருவுள்ளத்தை உடையராய், எம்பெருமான தவிர்ந்த வேற எந்த ஒரு விஷயத்திலும் தான் ஈடுபடவில்லை. அந்த பெருமானையும் எங்கேயோ பரவாசு தேவனிடத்துல ஈடுபடல, இங்க இருக்கக்கூடிய திருவரங்கநாதன் தான் எனக்கு எல்லாம் ஈடுபட்டாராம். என்னை தீவனம் கெடுத்தாய் மறுவித்தொழும் மனமே தந்தாய் என்கிறபடியே இவரும் மாதரார் கயற்கன் என்னும் வளையுள்பட்டு அழுந்துவேனை போதரே என்ன சொல்லி புந்தியுள் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகன் என்று அனுசந்தித்து கிருதஜராய். இதற்கு மேலத்தான் திருமாலையை அருளி செய்தார். ஆச்சரியமா 45 பாசுரங்கள். முதல் 3 பாசுரங்கள் சுவானுபவம், தான் எப்படி அந்த பெருமானை அனுபவித்து எப்பேற்பட்ட நிலையை அடைந்தேன். இதுவரைக்கும் 5 நடுங்கினார். இவ்வளவு பெரிய பாப்பங்கள் இருக்கு, எப்படி கடப்பேன்னு பயந்து கொண்டிருந்தாரா? இப்ப யமனுடைய அந்த தலைகள் மேலேயே காலை வைத்து நடக்கக்கூடிய சாமர்த்தியம் வந்து விட்டது. காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டொழிதருகின்றோம் நமன் தமர் தலைகள் மீதே மூவுலகுண்டுமழ்ந்த முதல்வ நின் நாமம் கத்த ஆவலி புடமகண்டாய் அரங்கமா நகருளானே. திருவரங்கநாதனே, உன்னுடைய நாமத்தை கற்றுக்கொண்டேன்,
அதை 4 தடவை நான் வாக்கால உச்சரித்தேனா நாமத்தினாலேயே ஒரு சிறந்த பலம் வந்து விட்டது. அதனால என்ன ஆயிடுத்துன்னா, எனக்கு தண்டனை கொடுக்கணும்னு காத்து கொண்டிருக்கக்கூடிய நமன் தமர் யம பட்டர்கள் அவர்கள் தலையிலேயே கால் வைத்து கூத்தாடுவதற்கு எனக்கு சக்தி வந்து விட்டது. எதை கண்டையும் நான் அஞ்சவில்லை என்று ரொம்ப தெம்போடு தெரிவித்தார். தொண்டர்களுக்கு அடிப்பொடியாக இருக்கிறேன்னு ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய திருவடிப்பட்ட இடத்துல என்னுடைய தலை வைத்து மடுப்பேன்னு சொன்னவர். ஆனா அப்படி ஸ்ரீ வைஷ்ணவர்களா இல்லாதவர்கள் யாரோ, இதர தேவதைகள் யாரோ, அவர்கள் தலையிலேயே காலை வைத்து நான் வெற்றியோடு ஆடுவேன்னு அந்த அளவுக்கு உறுதி வந்து விட்டது எம்பெருமானை பற்றினதுனாலே. அப்படி தொடங்கினவர் 3 பாசுரத்துல சுவானுபவத்தை சொல்லி அடுத்து 11 பாசுரத்துல நமக்கெல்லாம் உபதேசிக்கிறார். இவர் இருக்காரே, இவர் தான் அன்று கண்ணனாக பிறந்தார், இவர் தான் ராமனாக பிறந்தார், இவரை பணியுங்கள். இவர் கருட வாகனம் நிற்க சேட்டை தன் மடியகத்து செல்வம் பார்த்திருக்கின்றீரே. மற்ற தேவதைகளை எல்லாம் பற்றினால் ஒன்றும் கிடைக்காது, இவர் தான் கருட வாகனனாக பரதத்துவமாக அமைந்திருக்கிறார், இவரை பணியுங்கள் என்று 11 பாசுரத்துல நமக்கு உபதேசித்தார். ஆனா யாரும் திருந்துறதா பார்க்கவில்லை. சரி, நாமாவது இவரிடத்துல ஈடுபடுவோம், எத்தனை தடவை உபதேசித்தாலும் திருந்த போவதில்லை. நாம் இந்த எம்பெருமானாலை எப்படியெல்லாம் அனுகிரகிக்க பெற்றோம் என்று தன்னுடைய அந்த லாபத்தை எல்லாம் ஒரு 10 பாசுரங்கள்ல மேற்கொண்டு விண்ணப்பித்தார். அதுக்கப்புறம் பெருமான் கேட்டார், உம்மிடத்துல என்ன இருக்கிறது? இவ்வளவு சந்தோஷமா என்னிடத்துல வந்து பிரார்த்திக்கிறீர், எல்லாம் நான் தானே தெரிவித்தீர், இடத்துல தானே உபாயம் இருந்தால் தானே கொடுக்க முடியும்னா 5 பாசுரங்கள்ல என்னிடத்துல ஒரு குற்றம் இல்லாத குற்றமே இல்லை, எல்லா குற்றமும் உண்டுன்னார். என்னிடத்துல ஒரு நன்மையும் இல்லைன்னு மற்றொரு 5 பாசுரத்துல சொன்னார். குளித்து 3 அனலையோம்பும் குறிகள் அந்தனம தன்னை ஒழித்திட்டேன், என்கணில்லை நின்கணும் 10 நல்லேன் கழிப்பதன் கொண்டு நம்பி கடல்வண்ணா கதறுகின்றேன் அளித்தனக்கு அருள் செய் கண்டாய் அரங்கமா நகருளானே என்று ஆரம்பித்து, என்னிடத்துல எந்த நற்றங்களும் இல்லை, துளியும் நன்மை இல்லை. சரி, நன்மைதான் இல்லை, தீமையாவது இல்லாது இருக்கான்னா எல்லா தீமைகளும் என்னிடத்துல உண்டு. பொய்யெல்லாம் பொதிந்து கொண்ட போழ்கணேன் வந்து நின்னேன் ஐயனே அரங்கனே, மூர்க்கனேன் வந்து நின்னேன் மூர்க்கனேன் மூர்க்கனேனேன்னு என்னிடத்துல இல்லாத குற்றங்கள்னே கிடையாது, அனைத்தும் உண்டு, நான் மிகவும் தாழ்ந்தவன் என்று சொல்லி உம்மை விட்டு விலகி போகிறேன். இனி எனக்கும் உனக்கும் சம்பந்தம் வேண்டாம். இவ்வளவு தாழ்ந்தவனா நான் உன்னோடு சேர்ந்திருந்தால் உனக்கு என்ன பெரிய தோஷம் குற்றம், உன்னை விட்டு நீங்குகிறேன்னு சொல்ல, அப்ப பெருமாள் தன்னுடைய திருவிக்கிரம அவதாரத்தை காட்டி, இது என்ன திருவிக்கிரமனாக அவதரித்த பொழுது இன்னார் இணையாருங்கிற வேறுபாடு இல்லாமல் அனைவர் தலையிலேயும் தானே கால வைத்தேன், அப்ப நீர் மட்டும் ஏன் விலகி போகிறீர், நீரும் வாரும்னு அவரை சேர்த்து கொள்ள எம்பெருமானுடைய அந்த குணத்துல சீலத்துல ஈடுபட்டவர் மேற்கொண்டு மேம்பொருள் போகவிட்டு மெய்மையை மிக உணர்ந்து ஆம்பரி சரிந்து கொண்டு ஐம்புலன் அகத்தடக்கி காம்பர தலை சிரைத்து உன் கடைத்தலை இருந்து வாழும் சோம்பரை உகத்தி போலும் சூழ்புணல் அரங்கத்தானேன்னு முக்கியமான பாசுரம், துவயார்த்தம், அதே போல சரமஸ்லோகம், அனைத்து அர்த்தங்களையும் அறிந்தவர்கள்னா பெருமானுக்கு மிகவும் விருப்பம் அதிகம். அவர்களிடத்துல இருக்கக்கூடிய விருப்பம்ங்கிறது மற்ற யாரிடத்திலையும் பெருமானுக்கு கிடையாதான். அப்படிப்பட்ட உயர்ந்த அர்த்தத்தை இந்த 38வது பாசுரத்துல வைத்தார். 45 பாசுரங்கள், அதுல இந்த 38வது பாசுரம்ங்கிறதா ரொம்ப முத்து போல மாணிக்கம் போல இருக்கக்கூடிய பாசுரமா. இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய 37 பாசுரங்கள், ஒரு பாத்திரம் இருக்கு, பாத்திரத்துக்கு மேல் மூடி கீழ் மூடின்னு இருக்குமா, அப்ப மேல இருக்கிற மூடி மாதிரி தான் 37 பாசுரமா. அது உள்ள வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ரத்தனம் போலத்தான் 38வது பாசுரமா. கீழே இருக்கக்கூடிய 7 பாசுரங்கள் அடியில இருக்கக்கூடிய பகுதி போலே என்று ரொம்ப முத்தாய்ப்பான பாசுரத்தை சொல்லி, இப்படிப்பட்ட ஞானம் யாருக்கெல்லாம் அமைந்திருக்கிறதோ அவர்கள்லாம் தூய்மையானவர்கள், அவர்கள் இழிகுலத்தில் பிறந்தவர்களேலும் எம் அடியார்களாகில் தொழுமினீர் கொடுமின் கொன்மின் என்ன நின்னோடு மொக்க வழிபட அருணினாய் போல் மதில் திருவரங்கத்தானே என்றெல்லாம் அந்த பாகவதருடைய மேன்மையை சொல்லி அவர்கள்லாம் மிகவும் உயர்ந்தவர்கள் என்று 4 பாசுரங்கத்துல சொல்லி அவரோடு சம்பந்தம் வைத்து அவருக்கு உபதேசித்து அவர் உபதேசித்தால் பெற்றுக்கொண்டு போனகம் செய்த சேடம் தருவரேன் புனிதம் அன்னே. அவர்களுக்கு மட்டும் தூய்மை இல்லை, இவர்களால யாருக்கெல்லாம் சம்பந்தம் ஏற்படுகிறதோ அவர்களுக்கெல்லாம் தூய்மை கொடுக்கக்கூடிய அளவிற்கு இவருக்கு பெருமை வந்து விடுகிறது என்று அந்த பாகவதருடைய பெருமையை சொல்லி, இப்படி பாகவதர்களை யாரெல்லாம் நிந்திக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உடனே தங்களுக்கு எத்தனை பெருமை இருந்தாலும் அத்தனையும் நசித்து போகும் என்பதையும் சொல்லி மேற்கொண்டு வளவழும் தவளமாட மதுரமாக நகரந்தன்னுள் கவலமால் யானை கொண்ட கண்ணனை அரங்கமாலை தொலைவத்தொண்டாய தொல்சீர் தொண்டரடி பொடிசொல் இளைய புன் கவிதையிலும் எம்பிரார் கிணியவாரேன்னு முடித்தார். அவ்வெம்பெருமானுக்கு இதெல்லாம் சமர்ப்பித்தேன், ஏதோ ரொம்ப பெரிய பண்டிதன், அனைத்தையும் அறிந்து ரொம்ப உயர்ந்த பாசுரங்கள் அருளி செய்திருக்கிறேன்னு தன்னுடைய பெருமையை சொல்லிக்கிறாரான்னா, இளைய புன் கவிதை, ரொம்ப என்னுடைய புலம்பல் தான் இருக்கு, இதுல இன்னும் ரொம்ப பெரிய தத்துவார்த்தங்களோ ரொம்ப விசேஷமா உபனிஷத் கருத்துக்களோ அதெல்லாம் அடங்கல.
இத்தனை காலம் ஒரே தவித்தேன், நிறைய அபராதங்களை புரிந்து விட்டேன், இப்பொழுது பெருமானுடைய அருளாலே அவரை பற்றினேன் என்னுடைய புலம்பல். இது ரொம்ப புன் கவிதை, நிறைய குற்றங்கள் இதுல மலிந்துத்தான் காணப்படும். ஆனாலும் உங்களுக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ எனக்கு அதை பத்தி லட்சியமே இல்லை. எம்பிரார் கிணியவாறே, தன்னுடைய குழந்தை பேசித்துன்னா மழலைய எதை சொன்னாலும் தாய் உகப்படா அல்லவா? அதே போலத்தான் எனக்கு தாயும் தகப்பனமா இருக்கக்கூடிய நம்பெருமாள் திருவரங்க தெம்மான் அவர் இத்தை ஏற்றுக்கொள்ளுவார். எனக்கு இதுல யாருன்னா இதுதான் இதற்கு பயன் என்று சொல்லி தலை கட்டினார். அப்படி ஆச்சரியமான அந்த திருமாலை அருளி செய்து அதைத்தான் இங்க தெரிவித்தார். பொந்தியுள் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகன். எத்தனையோ திபதேசங்கள் இருக்கட்டும், பெருமானே பரம்பியூகம் விபம் அர்ச்சைன்னு எத்தனையோ நிலைகள்ல இருக்கட்டும், இருந்தாலும் என்ன திருத்தினது யார்? திருவரங்கத்து நம்பெருமாள் அழகிய மணவாளன் இவரன்னோ திருத்தினார். நான் கோவிலுக்கு ஏதோ விஷயமாக உள்ளே போனேன். போன சமயத்துல என்னை தட்டி உள்ளத்துக்குள்ள புகுந்து புந்தியுள் புகுந்து எங்கேயோ பாக்குறிய இங்க பார் என்ன தன்னிடத்துல தானே அழகை காட்டி வசீகரித்தானா. அதைத்தான் பொந்தியுள் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகன். எங்கேயோ பார்க்கிறே இங்க பார்னு என்னை தட்டி தன்னிடத்துல ஈடுபடுத்தி கொண்டானா. அப்ப அப்பேற்பட்ட அழகன் எம்பெருமானுக்குத்தானே நான் அடிமை என்ன தெரிந்தவராய் அனுசந்தித்து கிருதஞராய் அதுவும் அன்னிக்கே நாகத்தனை குடந்தை வெக்கா திருவுள் நாகத்தனை அரங்கம் பேரன்பில். இது திருமழிசையாழ்வாருடைய பாசுரம். எம்பெருமான் சயன திருக்கோலத்திலேயே இத்தனை திபதேசத்திலையும் இருக்கிறான். திரு குடந்தையில சயனம், திரு வெக்கால சயனம், திரு எவ்வுள்ள சயனம், அரங்கத்துல சயனம், அன்பில்ல சயனம், திருப்பேர் நகர்ல சயனம் என்ன இத்தனை திவ்ய தேசங்கள்லயும் சயன திருக்கோலத்துல இருக்கிறான். கண்டியூர் அரங்கம் மையம் கட்சி பேர் மல்லை என்றும் இப்படி பலவிடங்களிலும் மண்டி திரிகிற மற்ற ஆழ்வார்களை போல் அன்றிக்கே. இவருக்கு பயம் வந்துடுத்து. எத்தனைதான் திவதேசங்கள் இருந்தாலும் அங்கெல்லாம் போய் சேவித்தாலும் எங்க என்ன ஆபத்து இருக்குமோ வெளியே போகக்கூடாது. திருவரங்கம் இந்த க்ஷேத்திரம் இந்த எம்பெருமான் நம்ம ரட்சித்திருக்கிறான்னா நன்றி உணர்வோடு காலம் முழுக்க ஆயுசு முழுக்க இங்க இருந்து இவருக்கு தொண்டு பண்ணுவதுதான் நமக்கு கர்த்தவியமே தவிர இதை விட்டு எங்கேயான திவதேச யாத்திரைன்னு எங்கேயான வெளியில போனா கூட என்ன ஆபத்து இருக்கும்னு தெரியாதே. அங்க போய் யாரானும் ஒரு தேவதேவி மாதிரி இன்னொருத்தி வந்து எதானு பண்ணிவிட்டால் வேண்டவே வேண்டாம், இந்த ஆபத்தே வேண்டாம்னு மற்ற ஆழ்வார்களுக்கு நல்ல சக்தி இருக்கு, நல்ல ஞானம் இருக்கு. அவர்கள் எல்லாத்தையும் அடக்கி புலநடக்கத்தோடு எல்லா இடத்துலையும் போய் சேவிப்பவர்கள், மங்களாசாசனம் பண்ணுவார்கள். அவர்களுக்கு அது முடியும், நமக்கு அந்த அளவுக்கெல்லாம் முடியாது. பலவிடங்களிலும் மண்டி திரிகிற மற்ற ஆழ்வார்களை போல் அன்றிக்கே அர்ச்சாஸ்தலங்கள் அனைத்திலும் ஈடுபட்டார்கள் ஆழ்வார்கள். ஆனால் அர்ச்சா விசேஷமாய் அனைத்து அர்ச்சாஸ்தலங்களுக்கும் மூலமாயிருக்கக்கூடிய திருவரங்கத்திலே ஈடுபட்டவராம் இவர். யாவரும் வந்து அடிவணங்க அரங்க நகர் தொயின் அழகிய மணவாளர் அல்லது அறியாத பாதிப்பிரதத்தை உடையவராக. பதிப்பிரதா தன்மை, தன்னுடைய பர்த்தாவை தவிர வேறு யாரையும் அறியலன்னா பாதிபிரத்தியமா, அத மாதிரி நம்மை ஆளாக்கினவர், நம்மிடத்துல இரக்கத்தோடு நம்முடைய அந்த பாபங்களை போக்கி நமக்கே அடிமைன்னு நமக்கு உணர்த்தினவர் திருவரங்கத்தெம்மான். அப்ப அவருக்குத்தான் நான் பதி, அவருக்குத்தான் அவர்தான் எனக்கு பதி, அவருக்குத்தான் நான் பாரியைப் போல இருந்து கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று அதிலே உறுதி உடையவராய் அவ்வளவிலே நம்பெருமாளும் இவர்க்கு மயர்வர மதிநலம் அருளி தம்முடைய பரத்வாதி பஞ்சக பிரகார ரூப குண விபூதி சேஷ்டிதங்களை எல்லாம் நிஸ்சந்தேகமாக கரதல ஆமலகமாகி தெளிய காட்டி கொடுக்க பரம்பியூகம் விவம் அர்ச்சை அந்தர்யாமின்னு தன்னுடைய நிலைகளை எல்லாம் காட்டி கொடுத்தார் திருவரங்க தம்மான். அதையெல்லாம் இவர் நன்கு துளியும் சந்தேகம் இல்லாதபடி உள்ளங்கை நெல்லிக்கனி போலே அனைத்தையும் கண்டு அனுபவித்தார். தெளிவுத்த சிந்தையராய் நிரவதிக பக்தியை பெற்று வர்த்திக்கும்படியை தேவதேவியும் கண்டு. அப்ப இதுவரைக்கும் ஆழ்வார் நன்ன திருந்தினார், நம்பெருமானுக்கே ஆட்சிய வேண்டும்ங்கிறத நன்று உறுதி உடையவராக ஆகி திவ்ய பிரபந்தங்களை எல்லாம் அருளி செய்தார். 2 திவ்ய பிரபந்தங்கள், ஒன்னு திருமாலை, மத்தொன்னு திருப்பள்ளி எழுச்சி. எம்பெருமானுக்கே துயில் எழுப்புமா போலே 10 பாசுரங்கள்ல திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறார். அதனுடைய இறுதியில அந்த கடைசி பாசுரத்தை தெரிவிக்கிறார், உன் அடியார் காட்படுத்தாய் அரங்கமா நகருளானே. உன்னுடைய அடியவனுக்கு அடியவனாக இருப்பதுதான் எனக்கு முக்கியமான பேர், அதை தவிர வேற எந்த புருஷார்த்தமும் வேண்டாம், அதை எனக்கு நிலையாக நின்றபடியாக நீர் செய்ய வேண்டும்னு தான் அதுலயும் பிரார்த்தித்தார். ஆக அப்படி தொண்டரடிப்பொடியாழ்வார் அப்படி இருக்கிற அந்த நிலையை கண்டு இப்ப தேவதேவி யாரால இந்த பாடல்லாம் இவருக்கு ஏற்பட்டதோ அவள் இதையெல்லாம் பார்க்கிறாள். பார்த்து இவரை போலே உஜ்ஜீவிக்க வேணும் என்று நினைத்து, இப்பேற்பட்ட ஆழ்வார நாம என்னென்னமோ பாடுபடுத்திட்டோம், பண்ணிருக்க கூடாது, தவறுதான். ஆனா அப்பேற்பட்டவரையும் இப்ப எம்பெருமான் திருத்தி கொண்டு வந்து சிறந்த ஒரு கடாட்ச விசேஷமாக்கி இவருக்கு இவ்வளவு பண்ணியிருக்கிறாருன்னா அப்ப நாமும் இவரை பற்றி உஜ்ஜீவித்தால் தான் நமக்கு உஜ்ஜீவனம், இல்லைன்னா நமக்கும் அடுத்தடுத்து பல பிறவிகள் வந்து பாபத்திலேயே உழல வேண்டியதுதான் என்பதை தெரிந்து கொண்டு உஜ்ஜீவிக்க வேணும் என்று நினைத்து தன் சர்வஸ்வத்தையும் நம்பெருமாளுக்கு சமர்ப்பித்து
பெருமாள் என்ன விருப்பத்தோடு இவரிடத்துல இப்படி ஒரு லீலை புரிந்திருக்கிறார்னா அப்ப இவர் தான் நமக்கு கதி. எல்லாத்தையும் நம்பெருமாளுக்கு சமர்ப்பித்து விட்டு சத் சங்கதி சதா பஷ்யந்தியிலே வைக்கும். ஆச்சரியமா சாதிக்கிறார். சத் சங்கதி அப்படின்னா சத்துக்களோடு தொடர்பு இருந்தால் அது எங்க கொண்டு போய் விடும்னா சதா பஷ்யந்தியிலே வைக்கும். நித்திய சூரிகள்லாம் சதா பஷ்யந்தி சூரினகான்னு வைகுண்டத்துல எம்பெருமான பார்த்து கொண்டு நமஹா நமஹான்னு எப்பொழுதும் மங்களாசாசனம் பண்ணி கொண்டு கைங்கரியம் பண்ணுகிறார்களா? அதற்கு எது வழின்னா சத் சங்கதி சதா பஷ்யந்தியிலே கொண்டு போய் சேர்க்கும். சத்துக்களோடு தொடர்பிலே இருந்தால் நிச்சயம் சதா பஷ்யந்தியில கொண்டு போய் சேர்ந்து விடுவோமா, அங்க போய் எப்பொழுதும் பெருமான அனுபவித்துக் கொண்டு கைங்கரியம் பண்ணலாம் என்று அவள் தெரிந்து கொண்டு நம்பெருமாள் கோயிலிலே சம்மார்ஜனாதி கைங்கரிய நிரதையாய் உஜ்ஜீவித்தாள். சம்மார்ஜனம்னா என்ன? பெருக்கி மொழிகி துடைத்து கோலம் போடுவது. இந்த கைங்கரியத்துல ஈடுபட்டார். இன்னைக்கு திருவனந்தபுரம் அந்த க்ஷேத்திரத்துல நம்மாழ்வார் தெரிவிக்கிறாரு, கெடுமிடராயவெல்லாம் கேசவாய் என்ன நாளும் கொடுவின செய்யும் கூத்தின் தமர்களும் குறுகையில்லார் விடமுடை அரவில் பள்ளி பையன்னவன் பாதம் காண என்ன அந்த எம்பெருமான் சயனித்துக் கொண்டிருக்கிறான். அங்கு போய் கடைத்தலை சீக்க பெத்தால் கடுவினை களையலாமே. அவர் சயனித்திருக்கக்கூடிய அந்த பக்கம், அந்த திருவடிவாரம், அந்த இடம் பிரதேசத்தை சற்று நன்ன சுத்தப்படுத்தி கைகளால் அதை பெருக்கி மொழிகி அந்த இடத்தை சுத்தப்படுத்தினால் நாம் அனாதி காலமா வைத்திருக்கக்கூடிய அத்தனை குற்றங்களும் சுத்தமாக்கி நமக்கு வைகுந்தத்தையே பெருமான் கொடுக்கிறான் என்று ஆழ்வார் தெரிவித்தாரா? அதை இவளும் பிரமாணமாக ஏற்றுக்கொண்டு நம்பெருமாளுடைய கோவிலே சம்மார்ஜனாதி கைங்கரிய நிரதையாய் உஜ்ஜீவனத்தை அடைந்தாள் தேவதேவி. இவ்வாழ்வாருக்கு பரபக்தி பரஜான பரபக்திகள் தலைமண்டையிட்டு இனி மேற்கொண்டு துடிக்கிறார். பரபக்தி பரஜானம் பரபக்தி எல்லாம் ஏற்பட்டு பெருமான விட்டு இனி பிரிந்து இருக்க முடியாது. பிதா புத்திரஷ்ட நாராயணஹா என்றும் தாயாய் தந்தையாய் மக்களாய் மற்றுமாய் முற்றுமாய் என்றும் சொல்லுகிறபடியே சர்வவித உத்தாரக பந்துவாய் பெரிய பெருமாளை திருமந்திர அனுசந்தானத்தாலே அனுபவித்தருளி. திருமந்திரத்தின் மூலமாக இவரே நமக்கு எல்லா விதமான உறவு, பிதா புத்திரன் எல்லாம் நாராயணன் தான், அனைத்து விதமான ஆனந்தத்தையும் கொடுப்பவர் அவர்தான் என்று அதை அனுபவித்து அத்திருநாம உச்சாரணத்தால் தமக்கு உண்டான ராஜகுல மாகாத்மியத்தாலே இப்படி நம்பெருமாளுடைய திருநாமத்தை உச்சரித்தால் அதற்கு என்ன பெருமை ஏற்படுகிறதுன்னா திருவடிதன் நாமம் மறந்தும் புறந்தொழா மாந்தரை திறம்பேன்மின் கண்டீர் என்று யமன் பாசஹஸ்தரான புருஷரை பார்த்து கரணமூலத்திலே உபதேசிக்கத்தக்க நமந்தமர் தலைகள் மீதே நாவலில் துழ்தருகின்றோம் என்ன மந்திர வைபவத்தை சொல்லி. அப்ப இப்படி இந்த எம்பெருமானுடைய நாமத்தை சொன்னால் எதற்கும் கண்டு அஞ்ச வேண்டாம்னு அப்படிப்பட்ட பெருமை ஏற்படுகிறதாம். திருவடி தன் நாமம் மறந்தும் புறந்தொழா மாந்தரை திறம்பேன்மின் கண்டீர்னு இப்ப நமன் சொல்லுகிறான். யமன் என்ன சொல்றான்? தன் பட்டர்களை அழைத்து இந்த மாதிரி ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இருந்தால் அருகே போகாதீங்கோ, அவர்கள் எங்கேயான கண்ணில் பட்டால் கிட்டக்கவே போக வேண்டாம். ஒருவேளை போனால் 2 பிரதட்சணம் பண்ணி ஸ்ரீபாதீர்த்தத்தை வாங்கின்னு வந்தால் உங்களுக்கும் நன்மை, இந்த பிறவியோடு உங்களுக்கும் இந்த கர்மம் எல்லாம் தொலைந்து நீங்களும் முக்தி பெறலாம் என்ன உபதேசிக்கிறான். அப்ப திருவடி தன் நாமம் மறந்தும் புறந்தொழா மாந்தர். திருவடின்னா இந்த இடத்துல பெருமாள்னு அர்த்தம். பெருமானுடைய நாமத்தை மறந்து மற்ற யார் யார் நாமங்களையோ உச்சரிக்காமல் மறந்து போய் கூட புறந்தொழா மாந்தராக இருப்பவர்களை கண்டு யமன் தன்னுடைய தொண்டர்களை பார்த்து திறம்பேன் மின் அவர்களிடத்துல செல்ல வேண்டாம்னு தன்னுடைய புருஷன் தன்னுடைய அடியவர்களை பார்த்து சொன்னான். அப்படி அந்த விற்த்தாந்தத்தை எல்லாம் இவர் திருமாலையில தெரிவித்து நமந்தமர் தலைகள் மீதே நாவலில் துழிதருகின்றோம். அந்த தொண்டர்கள் யமபட்டர்கள் தலையிலேயே கால வைத்து பாடக்கூடிய அளவிற்கு நமக்கு பெருமையை நம்பெருமாள் கொடுத்து விட்டார் என்று மந்திர வைபவத்தை சொல்லி ஆனந்தித்து யமாதிகள் தலையிலே அடியிட்டு ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அடியிலே முடியிட்டு யமாதிகள் தலையிலே தன்னுடைய கால வைத்தார். ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய திருவடிகள்ல தன்னுடைய முடியை இட்டாராம். தன் தலையால இவர்களுடைய திருவடியை தாங்குறார். ஆனா அங்க போனா அவர்கள் தலையில தன்னுடைய திருவடிகளை வைக்கிறார்னா இப்பேற்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவருடைய திருவடி பட்டால் தான் அவர்களுக்கு புத்தி வரும். அப்பதான் அவர்கள் திருந்தி ஐயோ நாம இந்த கர்மத்தை தொலைத்துக் கொள்ள வேண்டும்ங்கிற அந்த முமுட்சுத்துவம் அதுல விருப்பம் அவர்களுக்கு வரும் அல்லவா. அதனால இவர் தன்னுடைய திருவடிகளை அவர்கள் தலையில வைக்கிறார். ஆனால் இவர் தனக்கு சேஷத்துவம் இருக்கிறதுனால தன்னுடைய அந்த அடியவர்களுக்கு திருவடிகளுக்கு தன்னுடைய தலையை வைக்கிறாராம். திருமாலை கட்டி சாத்த நினைத்து திருமாலை சொல்லுகிற இவர் திருமாலை கட்டி சாத்த நினைத்து திருமாலை சொல்லுகிற இவர் அழகா நந்தவனத்திலிருந்து மாலைகளை கட்டி சாத்த நினைத்தார். அதே சமயத்துல தன்னுடைய அந்த அனுபவங்களை எல்லாம் திருமாலைங்கிற அந்த திவ்ய பிரபந்த பாசுரங்களாக சொல்லுகிற இவர் ஸ்ரீ சௌனக பகவான் பக்தாவாக ஸ்ரீ சதானந்தர் ஸ்ரோதாவாக. சௌனகர் அவர் தெரிவித்தார். இந்த புராணங்கள் இதெல்லாம் எப்படி வந்ததுன்னா சௌனகர் இந்த சதானந்தருங்கிறவருக்கு உபதேசித்தாராம். சதானந்தரை தான் போய் கேட்பார்.
சௌனகரே ஆச்சாரியரே எனக்கு இந்த அர்த்தத்தை உபதேசிக்க வேண்டும்னு போய் கேள்வி கேட்டால் அடுத்த அவர் வரிசையா உபதேசிக்க ஆரம்பிப்பார். அப்ப சௌனக பகவான் வக்தாவாக அவர் சொல்லுபவராக, சதானந்தர் ஸ்ரோதாவாக அவர் கேட்பவராக திருநாமங்களை கேட்டா போலே திருநாம வைபவத்தை எல்லாம் அன்று அப்படி கேட்டார். சௌனகர் மூலமாக சதானந்தர் கேட்டார். அத மாதிரி இப்ப இங்க என்னாச்சுன்னா பெரிய பெருமாள் ஸ்ரோதா அவர் கேட்கிறார். யார் வக்தா? தொண்டரடிப்படியாழ்வார் தாமே வக்தாவாம். தாம் வக்தாவாய் கொண்டு பிரகாசிப்பித்தருளி திருமாலை முழுவதையும் இப்ப எம்பெருமான் கேட்கிறார். இவர் வக்தாவா இருந்து உபதேசிக்கிறார். பூதானிச்ச கவர்கேன சவர்கேன ச இந்திரியாணி தவர்கேன தவர்கேன ஞான கந்தாத ஞான கந்தாதயஸ்ததா மனஹ பகாரேன உக்தம் பிரகிருதி ருச்சியதே பகாரேன து அகங்கிருதி பகாரேன பகாரேன மகான் பிரகிருதி ருச்சியதே என்றும். இது 24 தத்துவங்கள். பிரகிருத்தியிலிருந்து மகான் உண்டானது, மகானிலிருந்து அகங்காரம் உண்டானது. அகங்காரத்துல 3 சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம். அதுல தாமச அகங்காரங்கள் இருந்து பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள். சாத்விக அகங்காரத்திலிருந்து கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், மனசு என்ன இத்தனையும் உண்டாயித்து. இது எல்லாம் கூட்டி பார்த்தா 24 தத்துவங்களா. அதைத்தான் இந்த சாஸ்திரத்துல இந்த வர்க்கங்கள் 24 எழுத்துகள். சம்ஸ்கிருதத்துல க க க க க அப்படின்னு தொடங்கி 25 எழுத்துகள் இருக்கு. கால் ஆரம்பிச்சு மாலை முடியும். அந்த வரிசையா அந்த 25 எழுத்துகளும் 25 தத்துவங்களை விளக்குகிறதாம். அந்த பிரமாணத்தை சொல்லி ஆழ்வார் பாசுரத்தை உடனே எடுக்கிறார். பொங்கையும் புலனும் பொறியைந்தும் கருமேந்திரியம் ஐம்பூதம் இங்கு உயிரை பிறகுறதி மானாங்கார மனங்கள் என்றும் சொல்லப்படுகிற சதுர்விம்சதி 24 தத்துவாத்மமான சரீரத்தில் ஆத்ம புத்தியை, இதெல்லாம் எதுக்கு சொன்னார்? 24 தத்துவங்களாக இருப்பது எது? இத்தனை தத்துவங்களும் சேர்ந்துதான் இப்ப இந்த உடலாக பரிணமித்திருக்கிறது. 24 இப்படி பிறந்ததே, இது எல்லாம் இப்ப ஒன்னா சேர்ந்து என்ன உருவத்துல இருக்கு? நம்முடைய உடல் தான். எங்கேயோ ஆகாசத்துல தேட வேண்டாம், ஓ 24 எங்கேயோ இருக்கான்னு. 24 சேர்ந்து நம்முடைய உடலாக பரிணமித்து கிடக்கிறது. இந்த உடலை நான் ஆத்மான்னு நினைத்தால் எவ்வளவு முட்டாள்தனம்! பிரகிருதியிலிருந்து உண்டான 24 தத்துவங்கள் சேர்ந்தது இந்த உடல். இதை போய் ஆத்மான்னு நான் நினைத்தால் எவ்வளவு முட்டாள்தனம்! அதைத்தான் இச்சரீரத்தில் ஆத்ம புத்தியை, இதை நான் நினைத்தால் புறம் சுவர் ஓட்டை மாடம் என்று நிவர்த்திப்பித்தோம். அப்படி இது நான் நினைக்கிற நினைவை, இது ரொம்ப ஓட்டை மாடம், புறம் சுவர் ஓட்டை மாடம். பார்ப்பதற்கு வெளியில அழகா இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள எல்லாம் அழுக்கு, அத்தனையும் ஓட்டை உடசல், எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து ஏதோ கட்டி வச்சிருக்கார். உள்ள ஒரு க்ஷணம் அப்படி திறந்து பார்த்தால் காக்கை ஓட்ட காலம் போராதுன்னு வியாக்கியானத்தை தெரிவிக்கிறார்கள். ஏதோ ஒரு இடத்துல பொண்ணு வந்தது, அப்படி கொஞ்சம் அந்த சதை பிரிந்ததுன்னா உடனே ஈ வருது, எறும்பு வருது, என்னென்னமோ மொய்க்க வருது. நமக்கே பார்க்கறதுக்கு அருவருப்பா இருக்கு. அத்தனை அருவருப்பும் உள்ள இருக்கு. சற்று அந்த அருவருப்பு வெளியில வந்ததுன்னா காக்கையின் கழுகும் வந்து கொத்த ஆரம்பித்து விடுமா. அப்ப அவ்வளவு அழுக்கு நம்ம இடத்துல இருக்குன்னா அழுக்குடம்புன்னு நம்மாழ்வார் முதல் பாசுரத்திலே தெரிவித்தாரே. அப்படிப்பட்ட இந்த உடம்பை புறம் சுவர் ஓட்டை மாடம் என்று நிவர்த்திப்பித்தோம். வெறும் வெளியில சதையும் அந்த முடிகளாலையும் மறைக்கப்பட்டிருக்கிறதே தவிர உள்ளுக்குள்ள இருப்பதெல்லாம் வெறும் ஓட்டை ஒழுகள், ஒரே அழுக்கு என்று அதை நிவர்த்திப்பித்து ஆத்மாது சமகாரேன பஞ்சவிம்சா பிரகீர்த்திதா 25வது தத்துவம் ஆத்மாதான் உயர்ந்தது என்று அந்த பிரமாணம் சொல்லி 25ஆம் அக்ஷரமான மகார வாச்சியன் ஆகையாலே பிரகிருத்தே பரனான ஆத்மஸ்வரூபத்தை, பிரகிருத்தியை காட்டிலும் மிகவும் விலட்சணன் பெருமை பெற்றவனான ஆத்மாவை அடியரோர்க்கு என்று ஸ்வரூப நிர்தேசம் பண்ணியும் அடியரோர்க்கு இறங்கி அருள வேண்டும். ஜீவாத்மா யாருன்னா ஞானி, எம்பெருமானுக்கே விட்டு பிரியாத சேஷபூதன் என்றெல்லாம் அறிவதற்கு முன்னாடி அடிமைன்னு அறியணும், அடியேன் அறியணும். சிறந்த ஞானத்தோடு இருப்பவன், ஆனந்தத்தோடு இருப்பவன், அணுவாக இருப்பவன், இவனுக்கு எந்த இதனாலையும் ஆபத்து இல்லை என்றெல்லாம் அறிவதை விட இவன் எம்பெருமானுக்கு அடியவன் அறிந்தால் அதுதான் ஸ்வரூபத்தை நன்றாக அறிந்ததாக ஆகுமா. அப்படி ஸ்வரூப நிர்தேசம் பண்ணியும் திருமந்திர நிஷ்டராய் மெய்மையை மிக உணர்ந்து, எது உண்மையோ அதை நன்றாக உணர்ந்து உன் கடைத்தல இருந்து வாழும் சோம்பரை பெரிய பெருமாளுக்கு அபிமதர் என்று அவர்கள் தமக்கு உத்தேசியராகையாலே மேம்பொருள் போகவிட்டு பாசுரம். அப்ப உடலை நீக்கி இது ரொம்ப தாழ்ந்ததுன்னு அதை விட்டுட்டு ஆத்மஸ்வரூபம் எம்பெருமானுக்கு அடிமைன்னு தெரிந்து கொண்டு பெருமானுடைய திருவடிகள் தான் கதின்னு இருப்பவர்களிடத்துல பெருமானுக்குத்தான் எத்தனை ஆனந்தம். இவர்கள் தான் வாழும் சோம்பர், சோம்பேறித்தனமா இருப்பவர்கள். இவர்கள்லாம் ரொம்ப உழைக்க மாட்டா. எதுலன்னா உபாயம்னு எதற்கும் உழைக்க மாட்டாளாம். நான் என் முயற்சியினால வைகுந்தத்தை அடையணும்னு இவர்கள் முயற்சிக்கவே மாட்டா. அப்ப அதுல ரொம்ப சோம்பேறித்தனமா இருப்பா. ஏதானு செய்யலாமே, கர்மயோகம் இருக்கே, ஞான யோகம் இருக்கே, பக்தி யோகம் இருக்கேன்னா அதெல்லாம் நம்மளால முடியாது என்று சோம்பேறியா இருப்பாளாம்.
ஆனா வாழும் சோம்பர் அப்படின்னு என்ன அர்த்தம்? சோம்பேறியா இருந்தா வாழ முடியாது. என்ன இந்த இடத்துல சோம்பேறியா இருந்தாதான் வாழ முடியும். அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு கர்மயோகத்துல எல்லாம் போய் மூன்றி அதுல அதுல இருந்து செய்தால் அப்ப நிச்சயம் பெருமான் கைவிட்டு விடுவார். நீயே செய்து கொண்டு எப்போ உன் பிராரப்தத்தை கழித்து கொண்டு வருகிறாயோ வான்னு கைவிட்டு விடுவார். அப்ப அதெல்லாம் தாழும் விதத்துலதான் கொண்டு போய் விடும். ஆனால் இப்படி சோம்பேறியாக இருந்து என்னுடைய உஜ்ஜீவனத்துக்கு நான் ஏதும் செய்ய மாட்டேன், நீர் தான் செய்ய வேண்டும், உமக்கு நான் சொத்து என்று தெரிந்து கொண்டு அவருடைய திருவடிகளை பற்றினால் அப்ப வாழும் சோம்பர். பெருமான் நம்மிடத்துல மிகுந்த ஆனந்தத்தை கொண்டு உமக்கு எல்லாத்தையும் செய்கிறேன் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறானா? அதை இவ்விடத்துல பெரிய பெருமாளுக்கு அபிமதர் என்று அவர்கள் தமக்கு உத்தேசியராகையாலே உன்னடியார் காட்படுத்தாய். பெருமானுக்கே இவர்கள் மிகவும் விருப்பமுடையவர்கள்னா அதனாலதான் திருப்பள்ளி எழுச்சி கடைசியில அவர்களுக்கு என்னை ஆட்படுத்தாய், இவர்களெல்லாம் உனக்கு மிகவும் விருப்பமானவர்கள்னா அப்ப உனக்கு என்னையும் ஆட்படுத்தி கொள்ளான்னு தானே கேட்டிருக்கணும். தொண்டர்கள் எல்லாம் உனக்கு மிகவும் விருப்பமானவர்கள்னா என்னையும் ஒரு தொண்டனாக ஏற்றுக்கொள் என்று பிரார்த்தித்திருக்கணுமே. என்ன உனக்கு தொண்டனாக ஆக்க வேண்டாம், உன்னுடைய தொண்டர்களுக்கு தொண்டனாக ஆக்கிவிடு, உன் அடியாருக்கு என்னை ஆட்படுத்தாய் என்று தமக்கும் பெருமாளுக்கு உண்டாயின ததிய சேஷத்துவத்தை பேசியும். பெருமானுக்கு மட்டும் நான் சேஷபூதன் அன்று, பெருமானுடைய பக்தன் அடியவனுக்கு நான் அடியவன் என்று இந்த அர்த்த விசேஷங்களை அகிலரும் அறிந்து உஜ்ஜீவிக்கும்படி திருமாலை திருப்பள்ளி எழுச்சி என்கிற திவ்ய பிரபந்தங்களிலே விஷததமமாக அருளி செய்து லோகத்தை வாழ்வித்தருளினார். உலகத்தையெல்லாம் வாழும்படியாக இந்த 2 திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்து அறிய வேண்டிய அனைத்து அர்த்தங்களையும் மிகுந்த நிறைய பாசுரங்களையும் சொல்லாமல், ரொம்ப சுருக்கமா 10 பாசுரங்களையும் சொல்லாமல் 45 பாசுரங்கள்ல அழகா திருமாலை அருளி செய்து 10 பாசுரங்கள்ல திருப்பள்ளி எழுச்சி அருளி செய்து அனைத்து அர்த்தங்களையும் கொடுத்து போனார் தொண்டரடிப்பொடி ஆழ்வார். அவ்வாழ்வாருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுவோம். அனைவரும் ஆதரித்து கொண்டாடக்கூடிய அவ்வாழ்வார் ராமானுசன் அவருடைய திருவடிகள் அன்றி அந்த பரனான அவருடைய திருவடியை தவிர வேறு எங்கும் ஆதரிக்காமல் ஆதரியா மெய்யனி ராமானுசன் என்ன ராமானுசன் நூத்தந்தாதியில தெரிவிக்கும் பொழுதும் செய்யும் பசுந்தொழவத் தொழில் மாலையும் செந்தமிழில் பெய்யும் மறைத்தமிழ் மாலையும் பேராத சீர் அரங்கத்தையன் கழற்கணியும் பரந்தாளன் நீ ஆதரியா மையனி ராமானுசன் சரணேகதி வேறனக்கே என்று ராமானுசரே இவருடைய திருவடிகளை பற்றி இவரை போல பாதிவிரத தன்மையோடு அவரும் திருவரங்கத்துல இருந்தார். என்ன நம்பெருமாள் அத்திரைவ ஸ்ரீரங்க சுகமாஸ்வன்னு தெரிவித்தாரா? அதை மேற்கொண்டு ராமானுசரும் அங்கேயே இருந்துதானே தென்னரங்கம் செல்வமுத்தும் திருத்தி வைத்தார். அப்ப தொண்டரடி பொடியாழ்வார் அப்படியே பின்பற்றி ராமானுசரும் அவ்விடத்துல இருந்து கைங்கரியம் புரிந்தார். அப்படிப்பட்ட ராமானுசருடைய திருவடிகளையும் பற்றுவோம். தொண்டரடி பொடியாழ்வாருடைய அந்த திருவடிகளை பணிந்து அவர் உபதேசித்த அர்த்தங்கள்ல நமக்கும் மனசுல தங்கி அதுல நிஷ்டை ஏற்பட்டு நம்முடைய வாழ்க்கையிலும் அதை கடைபிடிக்குமா போலே அவ்வாழ்வாரை அனுகிரகிக்க வேண்டும் என்னும் பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.